ம். கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீமத் பகவத்கீதை 4வது அத்தியாயம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கர்ம சந்நியாச யோகம், ஞான கர்ம சந்நியாச யோகம் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் கர்மத்தை பற்றியும் கர்மத்தில் இருக்கக்கூடிய பல விஷயத்தில் நமக்கு ஈடுபாடு இல்லாமல் இருக்கணும், ஞானபூர்வகமான சந்நியாசம் கர்ம பலத்தில் இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லிக் கொண்டு வருகிறார். இந்த ஞானத்தை எப்படி அடைவது அப்படிங்கிற விஷயத்த குருமுகமாக இந்த ஞானத்தை அடையணும்னு சொன்னார். ஞான மகிமையை சொன்னார். இந்த ஞான மகிமை என்னென்ன பார்த்தோம்? மகிமைங்கிறத காட்டிலும் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஞானத்தினால ஏற்படும் பயன்கள் என்ன அப்படின்னு சொல்லியிருக்க. அதெல்லாம் நம்ம போன வகுப்புல பார்த்தோம். என்னென்ன பயன் பார்த்தோம்னா, முதல்ல மோக நாசனம், எத் ஞாத்வா ந புனர் மோகம். திரும்ப உனக்கு இந்த மோகமானது ஒரு காலம் ஏற்படாது. அதனால மோகம்ங்கிறது உனக்கு டெல்யூஷன். மோகம்னா குழப்பங்கள், டெல்யூஷன் இதெல்லாம் முழுக்க உன்கிட்ட இருந்து போயிடும். புனர் மோகம். அதுக்கப்புறம் என்ன சொன்னார்? திரக்ஷியஸ் ஆத்மன்யதோமயி ஏன பூதான் அசேஷேன திரக்ஷியஸ் ஆத்மன்யதோமயின்னு சொன்னார் இல்லையா? எல்லா இடங்களிலும் உனக்கு அந்த ஏகத்துவம் தான் தெரியும். சர்வாத்ம பாவமானது உனக்கு தெரியும். சர்வாத்ம தர்சனத்தை நீ பார்க்க முடியும். இந்த ஞானத்தினால கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பலன் அதுதான். அதாவது வேற்றுமை உணர்ச்சிங்கிறதே நம்ம மனசுல இருக்காது. வேற்றுமை விவகாரத்துல இருந்ததுன்னா கூட வேற்றுமை உணர்ச்சி நம்ம மனசுல இருக்காது. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. வேற்றுமைக்கும் வேற்றுமை உணர்ச்சிக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அது வேற வேறதான். என்னவா இருந்தாலும் நான் வேற, ஒரு அக்ரிணை பொருள் வேறதான். ஆனா ஞானத்தின் மூலமாக இந்த எனக்குள்ள இருக்கிற சத்தும் அந்த அக்ரிணை பொருளுக்குள்ள இருக்கிற சத்தும் ஏக்கம்தாங்கிற அறிவு எனக்கு இருக்கும் பொழுது எனக்கு வேற்றுமை உணர்ச்சி இருக்காது. எது முக்கியம்? நமக்கு எது நம்மள டிஸ்டர்ப் பண்றது? உணர்ச்சி தான் டிஸ்டர்ப் பண்றது. வேற்றுமை என்ன டிஸ்டர்ப் பண்ணல. வேற்றுமை உணர்ச்சி என்ன டிஸ்டர்ப் பண்ற. சமுதாயத்திலேயே நீ பெரியவன், நான் தாழ்ந்தவன், நீ வசதி, அதெல்லாம் எதனால ஏற்படுதுன்னா அப்படின்னு நாம நினைச்சுக்கிறதுனால, அந்த உணர்ச்சியினால ஏற்படுற ப்ராப்ளம்ஸ் தான் எல்லாமே தவிர்த்து வேற்றுமையினால பிரச்சனை கிடையாது. இந்த உணர்ச்சிக்கு முக்கியத்துவம் கிடைக்கும் பொழுது, முக்கியத்துவம் கொடுக்கப்படும் பொழுது ப்ராப்ளம் வருது. அப்ப நமக்கு எது வேண்டாம்னா வேற்றுமை உணர்ச்சி இருக்கக்கூடாது. அப்ப அதனாலதான் பகவான் சொல்றார், உனக்கு சர்வாத்ம தர்சனம் தெரியும் அப்பா, உனக்கு கிடைக்கும் அப்பா அப்படி. அடுத்தது சொன்னார், இது எல்லா பாபங்களையும் போக்குகிறது. அது மாத்திரமில்ல, கர்ம நாசனத்தையும் இது செய்கிறது. பாப நாசனம், கர்ம நாசனம், சர்வாத்ம தரிசனம், மோக நாசனம். 4 விதமான பெனிஃபிட்ஸை நம்ம இதுல இருந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் படிச்சோம், இதுக்கு சமானமாக இன்னொன்னு கிடையாது. எதுக்கு? இந்த ஞானத்துக்கு சமானமாக எதுல கிடையாது அப்படின்னு, பவித்திரம் பண்றதுக்கு. பவித்திரம் பண்றது அப்படின்னு சொன்னா எது தூய்மைப்படுத்துகிறதோ அதற்கு பெயர் பவித்திரம் அப்படின்னு அர்த்தம். பியூரிஃபையர் அப்படின்னு அர்த்தம். எத்தனையோ விதமான தூய்மை சாதனங்கள் நமக்கு இருக்கு. நம்ம நிறைய யோசிச்சு பார்க்கலாம். குருத்தே கங்கா சாகர கமனம் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கேன். நம்ம கங்கையில போய் நீராடினால் நம்முடைய பாபங்கள் எல்லாம் போய் நாம தூய்மை அடைகிறோம். அகத்தூய்மை புற தூய்மை ரெண்டுமே கிடைக்கிறது. இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் சொன்னா நீ தூய்மையானவன் ஆகிறாய் அப்படியெல்லாம் இருக்கு. நிறைய தூய்மைக்கான சாதனங்கள், மனசுக்கு தூய்மைக்கு, உடலுக்கு தூய்மைக்கு, சிச்சுவேஷனை கிளீன் பண்றதுக்கு எல்லாமே இருக்கு. ஆனா எல்லாத்த காட்டிலும் எது வசதி அப்பா அப்படின்னு சொன்னா, ஞானேன வசதி. நகி ஞானேன சதிருஷம். ஞானத்தை காட்டிலும் இது எதுவுமே வசதி கிடையாது. இதுக்கு ஈக்குவல் கிடையாது. முதல்ல ஞானத்திற்கு ஈக்குவல், சாதிருஷ்யம்னு சொன்னா ஈக்குவல்னு தான் அர்த்தம். ஞானத்துக்கு ஈக்குவல் ஒண்ணு கிடையாது பவித்திரம் பண்றதுக்கு. இதை வச்சுக்கோ, இது இல்லைன்னா அதை வச்சுக்கலாம் அப்படி கிடையாது. சாய்ஸே கிடையாது. ஞானம் ஒன்றுதான் நம்மை பவித்திரம் பண்ணுகிறது. இந்த ஜீவனுக்கு என்ன பவித்திரம் பண்ணணும்னா எந்த விஷயத்துல நான் இம்பியூரா இருக்கேன். நம்ம இந்த ஸ்லோகத்தை படிச்சு முடிச்சுட்டோம். ஜஸ்ட் இது ஒரு ரீகேப் தான். ஃபுல்லா ஸ்லோகம் நம்ம இப்ப படிக்க போறது கிடையாது தான். ஆனா எந்த விஷயத்துல எனக்கு இப்போ இது இருக்கு, எனக்கு இம்பியூரா நான் இருக்கேன், மலம் எங்க இருக்கு எனக்கு? அனாதி அவித்யா மலம் அப்படிங்கிறது எல்லா ஜீவனுக்கும் இருக்கு. எத்தனையோ காலகாலமாக அனாதி அவித்யா வாசனையா அப்படின்னே சங்கல்பங்கள்ல நாம சொல்றோம். இதுல சந்தியா இந்த ஆவணியாவட்ட சங்கல்பங்கள்ல எல்லாம் அப்படித்தான் வருது. அனாதி அவித்யா வாசனையா.
அப்படின்னா என்ன? இந்த ஜென்மால நான் பண்ணினேங்கிறது இல்லை, எத்தனையோ ஜென்மால எனக்கு இருக்கக்கூடிய அறியாமை என்கிற மலம். இந்த அறியாமை என்கிற மலத்தை நீக்குவது எது நீக்கும் எனக்கு அப்படின்னா அறிவு அப்படிங்கிறது தான் எனக்கு அதை நீக்க முடியும் அப்படிங்கிறத இந்த நகி ஞானேன சதிருஷம் பவித்ரமிக வித்தியதே. அதை எப்படி அடையிறது அப்படின்னா தத் ஸ்வயம் யோக சம்சித்தக, அவன் யோக சம்சித்தனாக இருக்க வேண்டும். யோக சம்சித்தனாக இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகத்தினால் அவன் சம்சித்தக, நன்றாக பக்குவப்பட்டவனாக அவன் இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன? நிறைய பண்ணிருக்கணும், கர்மயோகம் நிறைய பண்ணிருக்கணும், பக்தி நிறைய பண்ணிருக்கணும், நிறைய சரண்டர் இருக்கணும், பகவான் கிட்ட நிறைய சரண்டர் இருக்கணும். அது மாத்திரமில்ல, அவன் ஞானத்தை முறையாக ஒரு குருமுகமாக அடைந்திருக்க வேண்டும். சுவாமிஜி சொல்லுவாரு, நான் சொல்லியிருக்கேன். எப்படி நீ ஞானத்தை பெற வேண்டும் அப்படின்னா குருவை அடையணும். ஃப்ரம் அ காம்பீட்டன்ட் டீச்சர். ஃபர்ஸ்ட் என்னன்னா காம்பீட்டன்ட் டீச்சர், அதான் ஃபர்ஸ்ட். அப்புறம் கன்சிஸ்டன்ட் ஸ்டடி ரெண்டாவது. ஒன்னு படிப்பேன், அடுத்தது படிக்க மாட்டேன், திருப்பி வேற ஒண்ணு படிப்பேன், என் இஷ்டத்துக்கு வருவேன் போவேன், எனக்கு என்ன தோன்றதோ அதை படிப்பேன், அப்படி படிக்கிறது கிடையாது. கன்சிஸ்டன்ட் ஸ்டடி. இதுக்கு எல்லாத்துக்கும் வேல்யூ இருக்கு, சும்மா இப்ப சொல்றது கிடையாது. இந்த வார்த்தை இது தயானந்த சரஸ்வதி சுவாமிஜி இதை ஒரு டெஃபினிஷனாவே வந்து காயின் பண்ணிருக்கார். ஃப்ரம் அ காம்பீட்டன்ட் டீச்சர் ஃபார் கன்சிஸ்டன்ட் ஸ்டடி ஃபார் அ லென்த் ஆஃப் டைம். மூணாவது வந்து ஃபார் அ லென்த் ஆஃப் டைம். அப்படி படிக்கணுமா நம்ம சாஸ்திரம் படிக்கிறது அப்படிங்கிறது? இது வந்து லென்த் ஆஃப் டைம்னா ஒரு 1 இயர் போருமா, இல்ல 2 இயர்ஸ் போருமா, இல்ல 3 இயர்ஸ் போருமான்னு நம்ம கேட்க முடியாது. அதுக்குதான் ஆதிசங்கரர் சொல்லிட்டார் பிரம்மசூத்திரத்துல, பாஷ்யத்துல, ஞான இதுல ஜிக்யாசா அப்படிங்கிற வார்த்தைக்கு நான் முன்னாடியே சொன்னேன். ஜிக்யாசா அப்படிங்கிற வார்த்தைக்கு அவர் வந்து இது சொல்லும் பொழுது, அவர் விளக்கம் சொல்லும் பொழுது என்ன சொல்லிட்டு, எவ்வளவு நாளைக்கு நான் தெரிஞ்சுக்கிறவனா இருக்கணும்னு, அவகதி பரியந்தம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட். அவகதி பரியந்தம்னா எப்ப வரைக்கும் எனக்கு புரியறதோ அப்ப வரைக்கும் நான் இதை படிச்சுதான் நான், எனக்கு சந்தேகங்கள் விபரீதங்கள் போய், நம்ம முன்னாடியே பார்த்தோம் நம்ம எப்படிப்பட்ட அக்னி வந்து எதைதாம்சி சமித்தோக்னிர் பஸ்மசாத் குருதேர்ஜுன, அதுல பார்த்தோம் நம்ம எப்படி எரிக்கும்னா நன்றாக கவனிக்கப்பட்ட அக்னி. அந்த கவனிக்கப்பட்ட அக்னிங்கிறது என்ன? கொஞ்சம் கூட சந்தேக விபரீதங்களே இல்லாத ஒரு அறிவுதான் என்னுடைய சம்சார பந்தத்தை போக்க முடியும். அது என்ன சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல? காலேன ஆத்மனி விந்ததே ஸ்வயம் விந்ததே. அவனே புரிஞ்சுப்பான்ப்பா. யாரோ வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஹவ் பிகம் அ ஞானி, ஸோ ஐ எம் கிவிங் யூ தி சர்டிபிகேட் ஆஃப் ஞானி, அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. கொடுக்கணுன்ற அவசியமும் இதுல கிடையாது. ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தாச்சுன்னா நமக்கு அதுல திரும்ப 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 அதை படிச்சு படிச்சு நம்ம மனசுல அது நன்றாக உரம் பெற வேண்டும். போன இதுல கூட ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். எந்த காரியம் பண்ணி கொண்டிருந்தாலும் ஏதவஸ்தைப்பட்டாலும் முக்தர் மனம் இருப்பது மோனத்திலே அப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லையா, வாக்கியம் இருக்கு இல்லையா? அதனால என்ன பண்ணினாலும் சரி, நமக்கு நம்ம புத்தி பூரா எதுல இருக்கணும்னா நான் அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானத்துல நிஷ்டை பெற்றதாக இருக்கணும். அதுக்கு காலேன அப்படின்னு போட்டிருக்க. இந்த காலேனாவை கமிட் பண்றதே கிடையாது. ஒரு ஒரு புத்திக்கு வந்து உடனே புரிஞ்சிடும், ஒரு புத்திக்கு கொஞ்சம் லேட்டா புரியும். அதனால அது யார் யார் எவ்வளவு எவ்வளவு சாதனைகள் பண்றாங்களோ, அவர்கள் வந்து எப்படி சாதன சதுஷ்டயத்தை வந்து டெவலப் பண்ணிக்கிறாங்களோ, எப்படி அவங்க சகுன பிரம்ம தியானத்தை எவ்வளவு பண்ணியிருக்காங்களோ, அதுல இருந்து நிர்குண பிரம்ம தியானத்துக்கு எவ்வளவு தூரத்துக்கு ஃபாஸ்டா வந்தாங்களோ, அதுக்கப்புறம் சகாம கர்ம யோகம் எவ்வளவு பண்ணாங்களோ, அப்புறம் நிஷ்காம கர்ம யோகத்துக்கு எப்படி டெவலப் ஆகி வந்தாங்களோ, இதெல்லாம் இருக்கே. அப்புறம் சித்த சுத்தியோட அளவு இருக்கு, அதுக்கப்புறம் சாதன சதுஷ்டயத்தினுடைய சம்பத்தியினுடைய அளவு இருக்கு, குருமுகமாக உட்கார்ந்து படிக்கிறதுக்கான பொறுமை, ஸ்ரத்தை எல்லாம் இருக்கே. இத்தனையும் இருந்தா தானே அந்த ஞானமானது அவனுக்கு பிரயோஜனப்படுறது. ஞானத்தை கொடுக்கறதுங்கிறது ஒரு கிளாஸ்ல சொல்லிடுவார் குரு. நமக்கு அது புரிஞ்சு நம்மயம் ஆகிறதுக்கு தான் டைம் ஜாஸ்தி ஆகிறது. அப்படித்தானே இப்ப கிருஷ்ணர் அர்ஜுனர் விவகாரத்திலையும் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். 39வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். நம்ம இது போன தடவை படிச்சுட்டோம். நான் ஒரு தடவை இப்ப படிச்சுட்டு உங்களுக்கு அர்த்தம் சொல்றேன். ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் தத்பரः சம்யதேந்திரியः ஞானம் லப்த்வா பராம் சாந்திம் அச்சிரேணாதிகச்சதி. இங்க முன்னாடி ஸ்லோகத்துல காலேன விந்தத்தின்னு சொன்னார். இங்க வேற சொல்ற. இங்க என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா,
அச்சிரேணாதி கச்சதி அப்படின்னு சொல்றார். ஏன் அச்சிரேணாதி கச்சத்தின்னு சொல்றாருங்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன போட்டிருக்கார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வேர்டு தத்பரக. தத்பரகன்னு சொன்னா யார் ஒருத்தனுக்கு பரம்பொருளையே தன்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோள், அதை அறிவதுதான் எனக்கு புருஷார்த்தம், வேற புருஷார்த்தம் கிடையாது. மோட்சம்தான் எனக்கு புருஷார்த்தம், எனக்கு வேற எதுவுமே புருஷார்த்தம் வேண்டாம் அப்படின்னு ஒரு உறுதியான மனசு இருக்கு இல்லையா யாருக்காவது, அவன்தான், அவனுக்குத்தான் இந்த ஞானமானது அச்சிரேணாதி கச்சதிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். யாருக்கு இது அச்சிரேணாதி கச்சதி? அச்சிரேணன்னு சொன்னா உடனடியாக, இட்ஸ் இம்மீடியட்லி, சொன்ன உடனே புரியுறது அப்படிங்கிறது. அது உடனடியாக யாருக்கு யார் அடைகிறான் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்னன்னா, அவனுக்கு அவனோட இது கோல் என்னன்னு ஃபர்ஸ்ட் அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்யா தியாத்ம சேதசான்னு சொன்னார் இல்லையா, அங்க படிச்சவனும் குறிக்கோள் என்றால் என்ன, குறிக்கோள் என்பதை அடைவதற்கு என்னென்னலாம் விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும். இப்ப சொன்னேனே, அது எல்லாமே குறிக்கோளுக்கு அடையறதுக்கு தான். எங்கேருந்து ஆரம்பிச்சு, நான் சகுன பிரம்ம தியானத்திலேருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு திரும்பவும் ஒரு ஃப்ளோ சார்ட் சொல்லியிருக்கேன். அந்த எல்லாம் ஒரே ஃப்ளோ சார்ட் தான். வார்த்தைகள் அப்படி இப்படி வேற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கலாம் முன்னாடி, இப்ப வேற யூஸ் பண்ணியிருக்கலாம் மேபி, அவ்வளவுதான். ஆனா இதுதான் ஸ்டெப்ஸ் டுவர்ட்ஸ் கெய்னிங் நாலேஜ். அதுதான் நமக்கு படிக்கட்டு, ஒரு படிக்கட்டா நம்ம ஏறணும். சோபான பஞ்சகம்னு ஆதிசங்கரர் ஒரு இது அழகான 5 ஸ்லோகங்கள் எழுதியிருக்கார், சாதன பஞ்சகம் அப்படின்னு. அப்புறமா நம்ம அதெல்லாம் படிப்போம். அதுல 40 விஷயம் சொல்லியிருப்பார். இது எல்லாத்தையும் அவன் இத கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு ஸ்டெப்பா ஏறி ஃபைனலி அவன் அந்த ஞானத்தை குருமுகமாக அடைந்து அவன் முக்தன் ஆகிறான் அப்படின்னு அழகா முடிச்சிருப்ப. ரொம்ப அழகான 5 ஸ்லோகங்கள். அதனால எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, லட்சியமே இல்லாம எப்படி படிக்க முடியும்? யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, எனக்கு கீதா கிளாஸ் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதுக்காக வேண்டி வந்தேன், சும்மா பாக்குறதுக்கு தான் வந்தேன், நான் ஜஸ்ட் ஒரு தடவை வருவேன், அப்புறம் 2 அப்புறம் போயிடுவேன் நானு அப்படி வந்தாக்கா அதுக்கு பேர் தத்பரக இல்லை. அவனுக்கு லட்சியம் அது இல்லை. அவனோட லட்சியம் என்னன்னா, ஒரு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமே அப்படிங்கிற லட்சியம். தப்பான லட்சியம்னு நம்ம சொல்லல. ஆனா யாருக்கு ஞானம் உடனே கிடைக்கிறது, இங்க பாயிண்ட நம்ம நோட் பண்ணணும். யாருக்கு ஞானம் உடனே கிடைக்கிறதுன்னு, எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இதை தவிர வேற ஒண்ணும் வேண்டாம், எனக்கு எதையும் என்னை இப்ப இழுக்காதீங்க அப்படின்னு சொல்றான் இல்லையா, அவன் அந்த லட்சியத்தில் உறுதியாக இருக்கிறானே, அவன் தான் தத்பரன் அப்படின்னு. அடுத்தது அவனுக்கு என்ன இது, அவனுக்கு அடுத்த இது என்ன குவாலிஃபிகேஷன் என்னன்னா, ரொம்ப முக்கியமான குவாலிஃபிகேஷன், அவனுக்கு ஸ்ரத்தாவான் அப்படின்னு அவனோட குவாலிஃபிகேஷன். ஸ்ரத்தாவான் அப்படின்னு சொன்னா, பணம் வச்சிருக்கிறவன் தனவான், பலம் வச்சிருக்கிறவன் பலவான், அது மாதிரி ஸ்ரத்தையை உடையவனாக இருப்பவன் ஸ்ரத்தாவான் அப்படின்னு. இந்த ஸ்ரத்தா அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி தோணும், ஆனா அவ்வளவு ஈஸியா விளக்கக்கூடிய விஷயம் அல்ல. இந்த ஸ்ரத்தா அப்படின்னு சொன்னா, நம்பிக்கைன்னு சொன்னாலும் அது கொஞ்சம் மலினமா தான் இருக்கும். அதை பத்தி சொல்ற இது இந்த மாதிரி அந்த வேர்டு அவ்வளவு கரெக்டா மேட்ச் ஆக மாட்டேங்குது. அது நம்பிக்கை அப்படின்னு மாத்திரம் சொல்லிட்டா அது ஸ்ரத்தா அப்படின்னு சொல்ல முடிய மாட்டேங்குது. ஈடுபாடுன்னு சொன்னா அதுவும் அதுக்கு மேட்ச் ஆக மாட்டேங்குது. இது நம்பிக்கையோ ஈடுபாடோ இதற்கெல்லாம் விட அப்பாற்பட்டு ரொம்ப அதிகமான ஒரு அர்த்தம் பொதிந்ததாக இந்த ஸ்ரத்தையானது இருக்கிறது. இது ரெண்டும் கிடையாது. அதாவது ரெண்டும் கிடையாதுன்னா என்ன, ஸ்ட்ரெயிட்டா ரெண்டும் இதுதான் அப்படின்னு சொல்லல. இதுக்கு என்ன சொல்லிருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த ஸ்ரத்தை அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஏதாவது ஒரு பிரமாண கருவி வேணும். பிரமாணம் அப்படிங்கிறது வேணும். எனக்கு நிறம் தெரியணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு கண்ணுதான் பிரமாணம். நான் ரெட் கலர் அப்படின்னு, இது ரெட் கலர்னு எனக்கு தெரியணும்னா நான் கண்ணாலதான் பார்க்கணும். தடவி பார்த்து ரெட் கலர்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி மூந்து பார்த்து ரெட் கலர்னு சொல்ல முடியாது. வேற எந்த கருவியும் எனக்கு அந்த அறிவை கொடுக்காது. இந்த கண் கொடுக்கக்கூடிய அறிவை வேற எந்த கருவியும் கொடுக்காது. நிறத்தை பொறுத்தவரை கண் தான் பிரமாணம். இதை பத்தி நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அப்பிரமேய அப்படின்னு பகவானுடைய இதை சொல்லும் பொழுது, லட்சணத்தை சொல்லும் பொழுது அந்த இடத்துல பிரமாணம், பிரமேயம், பிரமா, அதை பத்தி எல்லாம் சொல்லியிருக்கேன். நீங்க ஞாபகப்படுத்தி பார்த்துக்கோங்க. இப்ப திரும்பியும் அதைத்தான் சொல்றேன். நம்ம இந்த பிரமாணம்ங்கிறது ஒரு அறிவை தரும் கருவி. அதே இது இந்த 5 விஷயங்கள் இருக்கு இல்லையா, இந்திரியங்கள், இது எல்லாமே ஒவ்வொரு விதமான அறிவை நமக்கு கொடுக்கிறது. ஒலியை பற்றி காதுதான் சொல்கிறது, வாசனையை பற்றி மூக்குதான் சொல்கிறது, டேஸ்ட பத்தி நாக்குதான் சொல்றது, தொடு உணர்ச்சி அது இந்த தோல் தான் சொல்றது. அதனால ஒவ்வொன்றுக்கும் செப்பரேட் இது இருக்கு.
இப்ப நான் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கணும். நம்ம லௌகீகமா யோசிச்சு பார்த்தோம்னாலே, லௌகீகமா எனக்கு இப்ப வந்து மேத்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன வேணும்? முதல்ல ஒரு மேத்ஸ் புக் வேணும் ஃபர்ஸ்ட் நான் படிக்கிறதுக்கு. ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் புக் வேணும். அப்புறம் நான் அத திருப்பி பிடிச்சு பார்க்குறேன். ஒரே தியரமா இருக்கு. என்னென்னமோ டிரைவேஷன்ஸா இருக்கு. ஒண்ணுமே புரியல. மண்டையே ஏற மாட்டேங்குது. எல்லாம் புதுசு புதுசா இருக்கு. எனக்கு பார்க்கறதுக்கு படிக்கவே முடியல. நான் என்ன பண்றேன்? ஐ சீக் த ஹெல்ப் ஆஃப் சம்படி. அவர் வந்து அவரோட குரு அவரோட மேத்ஸ் டீச்சர் கிட்டேருந்து அவர் நன்னா படிச்சிருப்பார். நன்னா படிச்சு ஷார்ட்கட்ஸ் மெத்தட் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பார். இங்க வா நான் உனக்கு இப்படி எப்படி போட்டு சொல்லி கொடுக்குறேன் பாரு அப்படின்னு டக்கு புக்குன்னு போட்டு முடிச்சிடுவார். இந்த பாரு தியரம் வந்துடுத்து பாரு உனக்கு. இப்ப எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் டப்புன்னு முடிச்சு கொடுத்துருவார். நம்ம பார்த்தானா நமக்கு ஒரே சந்தோஷமா இருக்கும். ஆஹா என்ன இவ்வளவு பெரிய நமக்கு ஒரே மண்டை காஞ்ச விஷயம் இவருக்கு ரொம்ப சௌக்கியமா புரிஞ்சு கொடுத்த இவர் நம்ம சொல்லி கொடுத்த உடனே அப்படின்னு நமக்கு இருக்கா இல்லையா? அப்போ 2 விஷயம். நான் சொல்றது எல்லாமே இப்ப லௌகீகமான விஷயங்கள். இந்த உலகியல் வாழ்க்கையில நாம என்ன அனுபவிக்கிறோம்? நான் சொல்றது அது ஏன் சொல்றேன்னா, அப்பதான் ரிலேட் பண்ண முடியுங்கிறதுக்காக சொல்றேன். எனக்கு ஒரு ஒரு சப்ஜெக்ட் படிக்கணும் அப்படின்னு சொன்னா, சப்ஜெக்ட்டோட புக் வேணும். அத நல்லா சொல்லிக் குடுக்குற ஒரு டீச்சர் வேணும். அப்போ ஒரு டீச்சர் பிளஸ் புக்கு. இது 2ம் சேர்த்து தான் எனக்கு அந்த சப்ஜெக்ட்டோட நாலேட்ஜ குடுக்குறது. இப்ப நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வரலாம். நாம என்ன சப்ஜெக்ட் படிக்கிறோம்? நாம நம்மள பத்தி படிக்கிறோம். வேதாந்தத்தை படிக்கிறது எதுக்காக நாம இதை படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, என்னை பற்றி அறிவை பெறுவதற்காக நான் படிக்கிறேன். எனக்கு நான் யாருங்கிறது புரியல. ஒரு சமயம் நான் வந்து ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன். ஒரு சமயம் ரொம்ப சிறுமையா ஃபீல் பண்றேன். ஒரு சமயம் சந்தோஷமா இருக்கு. ஒரு சமயம் துக்கமா இருக்கு. ஒரு சமயம் வந்து எல்லாமே உலகமே என் காலடியில இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு சமயம் நான் எல்லார் காலடியிலயும் நான் இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு ஒண்ணும் புரியவே இல்லை. எப்ப பார்த்தாலும் ஒரே மாறுதலாவே இருந்து கொண்டிருக்கு. எதை பார்த்தாலும் எதுவுமே வந்து ஒரு நாள் இருக்க மாதிரி அடுத்த நாள் இல்ல. எதுதான் அப்ப நித்தியமா இருக்குங்கிற எனக்கு ஒரு தாட் வந்து எனக்கு ரொம்ப அலமோதுறது. எனக்கு புரியல. நான் படிக்கணும். நான் யாருங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா இருந்ததுன்னா, அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, அது சம்பந்தமான புஸ்தகத்த படிக்கணுமா இல்லையா? அது சம்பந்தமான புஸ்தகம் உபனிஷத், பகவத்கீதை இந்த மாதிரி கிரந்தங்கள் தான் அத சொல்லப் போறது. வேதத்துல இருக்கு என்று தான் இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதை விளக்குவதற்கு குருவானவர் ஒருத்தர் வேணும். அந்த குருவ பத்தி நம்ம நெறைய படிச்சோம் இப்ப. அழுக்க அழுக்க குருவை பத்தி நம்ம படிச்சுட்டே இருக்கலாம். நிறைய இருக்கு குருவை பத்தி பேசுறதுக்கு. அதனால நம்ம இப்பதான் படிச்சோம். அந்த குருவானவர் எப்படி இருப்பார்? அவருடைய சம்பிரதாயம் எப்படி இருக்கணும்? அவர் எப்படி வந்து அவருடைய இது என்ன? அவர் ஸ்ரோத்ரியர், பிரம்மனிஷ்டர் அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் நிறைய அவருடைய லட்சணங்கள். அப்படிப்பட்ட ஒரு குரு ஏற்கனவே அவரோட குருட்ட படிச்சு, அவருக்கு நல்லா அந்த விஷயம் புரிஞ்சு, அவர் வந்து ரொம்ப ஃப்ரீயா, ரிலாக்ஸ்டா எப்பவுமே எத பத்தியுமே அலட்டிக்காத ஒரு பெர்சனா இருக்கார். அந்த விஷயத்த நான் உனக்கும் சொல்லிக் குடுக்குறேன்னு அவர் வரார். நாம அவரோட உட்கார்ந்து அத படிக்கிறோம். இப்ப குரு இருக்கு, சாஸ்திரம் இருக்கு. ஸ்ரத்தானா என்னது? அப்படின்னா, இந்த குரு இந்த சாஸ்திரத்தை எடுத்து சொல்ற விஷயத்துல எனக்கு இருக்கக்கூடிய ஆழ்ந்த நம்பிக்கை. இவர் நிச்சயமாக இந்த சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய கருத்தை என் நன்மைக்காக எனக்கு போதிக்கிறார் என்ற குரு மீதான ஸ்ரத்தா, இந்த சாஸ்திரம் மட்டும்தான் எனக்கு நான் யார் என்பதை சொல்லித்தர தகுதியானது அப்படின்னு சாஸ்திரத்தின் மீதுள்ள ஸ்ரத்தா. இந்த 2ம் தான் ஸ்ரத்தை. குரு சாஸ்திரத்து மேல இருக்கக்கூடியது தான் ஸ்ரத்தை. நீங்க மேத்ஸ் டீச்சரை நம்பாம, மேத்ஸ் புக்க நம்பாம, கணக்கு பரீட்சையில பாஸ் ஆக முடியாது. அதே மாதிரிதான் குருவ நீங்க நம்பாம, குரு சொல்ற சாஸ்திர வாக்கியங்களை நம்பாம, இந்த வாழ்க்கை பரீட்சையில பாஸ் ஆக முடியாது. அப்போ நமக்கு இந்த ஸ்ரத்தைங்கிறது இதுல ரொம்ப முக்கியமா போடுறார் பகவான். ஏன்னா நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல புரியலைன்னு வச்சுக்கோங்க. புரியலைன்னா நம்ம கேள்வி கேட்டு, எனக்கு இந்த இடத்துல புரியலையே. அர்ஜுனன் கேட்கலையா? கேட்டான் இல்லையா? "வியாமிஸ்ரேணேவ வாக்கியேன புத்திம் மோகயசீவ மே, ததேகம் வத நிஷ்டித்ய ஏன ஸ்ரேயோகம் ஆப்னுயாம்" அப்படின்னு கேட்டான். அப்பா நீ என்னமோ என்கிட்ட நீ வந்து ஞானம் பெருசா கர்மம் தான் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டியே நீனு. ஆனா எனக்கு இந்த 2 வாக்கியங்கள்ல எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கே அப்பா. "ஜாயசி சேத் கர்மணஸ்தே மதா புத்திர் ஜனார்தன தத்கிம் கர்மணி கோரே மாம் நியோஜயசி கேசவ." எதுக்காகப்பா? எதுக்காக என்ன இந்த மாதிரி நீ கோர கர்மத்துல என்ன ஏன் நீ ஆட்டுற? நீ ஈடுபடுத்துற? எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. கேள்வி கேட்டிருக்கான் இல்லையா? அந்த கேள்வியினாலதான் ஆரம்பிச்சார் அவர். நான் இந்த மாதிரி 2 வாழ்க்கை முறைகள் வச்சிருக்கேன்ப்பா. லோகேஸ்மின் துவிதா நிஷ்டா புரா என்ன பெரிய கேள்வி கேட்கிற? சொல்ற பேச்ச கேட்டு கம்னு கட அப்படின்னு சொல்ல மாட்டார் குரு. ஏன்னா சாஸ்திரத்துல இருக்கு அதுக்கு பதில். அவருக்கு பதில் இருக்கிறதுனால அவரால சொல்லணுன்ற ஆர்வம் நிச்சயமா எந்த குருவுக்குமே இருக்கும்.
அப்போ இந்த கேள்வி அப்படிங்கிறது எங்கேருந்து வரணும்? இதுல ரொம்ப சூக்ஷ்மமான விஷயங்கள்லாம் இருக்கு. கேள்விங்கிறது எங்கேருந்து வரணும் அப்படின்னா, இந்த குரு சாஸ்திர வாக்கியங்கள்லேருந்து தான் கேள்வி வரணும். நம்மளா ஒண்ணு யோசிச்சு சும்மா அவர டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஒரு கேள்வி கேட்போம். சும்மா பாரு அவர சுத்தி விடுறேன் பாரு இப்போ. அந்த மாரி வேலையெல்லாம் குருட்ட வச்சுக்கவே கூடாது. நாட் ஈவன் வித் அ லௌகீக குரு. நாட் ஈவன் வித் அ லௌகீக குரு. ஒரு சாதாரண இது உலகியல் பாடங்கள் படிக்கிறதாக இருந்தாலும் கூட, குருவ டெஸ்ட் பண்றேன் அப்படின்னு அபித்துக்குடித்தனமா பண்றதுங்கிறது நம்மளோட கல்ச்சர்ல கிடையாது. நம்மளோட கல்ச்சர்ல குருவுக்கு இருக்கிற மதிப்பே வேற. அதனால அது அங்கேயே கிடையாதுன்னு நம்ம சொல்லும் பொழுது, இதுல வருமா என்ன? இதுல வராது. அதுதான் அந்த ஸ்ரத்தா. கம்ப்ளீட் சரண்டர் டு குரு அண்ட் சாஸ்திர வாக்கியம். இதத்தான் ஃபோக்கஸ் பண்ணி அந்த குரு சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படிங்கிறதுல ஒரு கமிட்மெண்டோட ஒர்க் பண்றது. இந்த இன்னும் சொல்ல போனா இட் இஸ் பியாண்ட் ஃபெய்த். ஃபெய்த்ன்னு சொல்லக்கூட முடியாது. ஃபெய்த்தை விட தாண்டியது. அதனாலதான் அதுக்கு சரியான ஈக்குவல் தமிழ் வார்த்தையோ இங்கிலீஷ் வார்த்தையோ நம்மளால சொல்ல முடியல. புரிஞ்சுக்கிறதுக்காக இத்தனை விஷயங்களும் சொல்றோம். ஒருவேளை நமக்கு புரியல, இந்த குரு சொல்றது எனக்கு புரியலைன்னா மறுபடியும் 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 படிக்கணும். மறுபடியும் 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 கேட்கணும். இன்னும் வேற வேற கிரந்தங்கள்ல இதுக்கான விடைகள் வந்திருக்கும். அந்த சித்தி கிரந்தங்களை எல்லாம் எடுத்து படிக்கணும். குருமுகமா தான் அதையும் படிக்கணும். அப்ப படிக்க படிக்க கொஞ்சம் கொஞ்சமா அவர் சொன்னாரே போன இதுல காலேன ஆத்மனி விந்ததி. அவன் படிக்க படிக்க அதுக்கு எல்லாத்துக்கும் அவனுக்கு முக்கியமான இது என்னன்னா ஸ்ரத்தை தான் முக்கியம். ஸ்ரத்த நடுவுல போயிடுது அப்படின்னு சொன்னா சில சில சமயம் என்ன ஆகும்? என்னமோ சொல்றாரு, என்ன அச்சேத்யோயம் அதாக்கியோயம் அக்லேத்யோ சோஷிய ஏவச்ச நித்திய சர்வகதஸ்தானுகும் அச்சலோயம் சனாதனம்ங்கிற. என்ன அச்சேத்யோயம்? என்ன வெட்ட முடியாது, என்ன எரிக்க முடியாது, என்ன வெட்ட முடியாதுன்னு பெரிய இதுவா நான் வெட்டி காட்டுறேன் அப்படின்னு எதுல ஸ்ரத்தன்னு புரிஞ்சுக்கணும். அதுக்காக இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன். குரு சொல்றதுல குரு மேல குருங்கிற உபாதி மேல ஸ்ரத்த இல்லை, இந்த விஷயத்துல ஸ்ரத்த. சாஸ்திரம் என்ன சொல்றதோ அந்த விஷயத்துல ஸ்ரத்த. சாஸ்திரம் சொல்றது ஆத்மா ஏகம், அதுல வேற இன்னொன்னே கிடையாது. அச்சேத்யோயம்னா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்க முடியலைன்னா ஏன் குருவே அச்சேத்யோயம்னு கேட்கணும். ஏன் இது ஏன் சேதப்படுத்த முடியாது அப்படின்னு கேட்கணும். அப்ப அவர் முன்னாடியே சொல்லியிருப்பார், ஆனாலும் மறுபடியும் சொல்லுவார், அப்பா ஒண்ணுதானேப்பா இருக்கு, நீ வெட்டணுமா இருந்தா அதை என்கிட்ட புடிச்சல்லவா நான் பட்டுன்னு வெட்டணும், பிடிக்கிறதுக்கு ஒண்ணு இல்லையே, அதுக்கு அதுக்கு இது இல்லையே, அவயவமே இல்லையே, நிரவயவமா இல்ல இருக்குது அப்படின்னு புரிய வச்சிருவார். அப்போ நமக்கு என்ன நமக்கு ஸ்ரத்தா எங்க வரணும்னா, சாஸ்திரம் இதை சொல்லி இருக்கு, நான் ஃபர்ஸ்ட் அதை அப்படியே புரிஞ்சுக்கிறேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு இருக்கிற டவுட்ஸை நான் கேட்டுக்கிறேன். கட்டாயமா டவுட்ஸ் கேட்கலாம். ஆனா கேட்கறது அப்படிங்கிறது நல்லா சிரவணம் பண்ணதுக்கு அப்புறமா குருகிட்ட கேட்டா நமக்கு ரொம்ப பெனிஃபிட். டைம் வேஸ்ட் ஆகாது. அவ்வளவுதான். நாமளே நிறைய திருப்பி திருப்பி படிக்கும் பொழுது நிச்சயமா நம்ம மனசுக்கு அது புலப்படும். அதுதான் ஸ்ரத்தா. இந்த ஸ்ரத்தையோட படிச்சா மட்டும்தான் அது நமக்கு வரும். அதுவும் இந்த சாஸ்திரத்தை அப்படி இல்லை, ஜஸ்ட் லைக் தட் போற போக்குல அப்படியே படிச்சுன்னு போறது அப்படிங்கிறது நிச்சயமா முடியாது. இதெல்லாம் அனுபவத்திலேயே நான் சொல்றேன். எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல, பொறுமை வேணும். சாஸ்திரம் படிக்கிறதுக்கு பொறுமை தான் வேணும் நமக்கு. பொறுமையா ஸ்ரத்தையோட நாம இதை படிக்கணும். அதே மாதிரி அடுத்தது என்ன சொல்ற, ஸ்ரத்தாவான். அடுத்தது சம்யதேந்திரியக அப்படின்னு இதுல இருக்கு. விவேக சூடாமணி சாஸ்திரஸ்ய குரு வாக்கியஸ்ய சத்திய புத்தி அவதாரணம் சா ஸ்ரத்தா கதிதா மனிஷிகி சா ஸ்ரத்தா கதிதிகி கதிதக மனிஷிகி. அந்த அடுத்த ரெண்டு இது மறந்து போயிட்டு அர்த்தம் என்னன்னா, சாஸ்திரத்தினாலையும் சாஸ்திரத்து மேலையும் குரு வாக்கியத்திலையும் உனக்கு ஸ்ரத்தையானது இருக்கணும். அதுதான் பெரியோர்கள் ஸ்ரத்தை என்று சொல்கிறார்கள். அது இல்லைன்னா அந்த வஸ்துவானது உனக்கு கிடைக்காது. வஸ்து லப்யதே அப்படின்னு ஏதோ வரும்னு நினைக்கிறேன். கரெக்டா ஞாபகம் இல்லை எனக்கு அந்த கடைசி ரெண்டு பதம். அப்புறமா சொல்றேன். நான் எதுக்கு சொல்றேன்னா, ஸ்ரத்தைங்கிறது எல்லா இதுலயுமே நம்ம குரு வாக்கிய ஸ்ரத்தா அப்படிங்கிறது எல்லா கிரந்தங்கள்லையும் ஸ்ரத்தைங்கிறது ரொம்பவே இது பண்ணப்பட்டிருக்கு, இன்சிஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு விஷயமாக அது இருக்கு. அடுத்தது சம்யதேந்திரியக அப்படின்னு சொல்லிருக்கு. சம்யதேந்திரியக அப்படின்னு சொன்னா இந்திரியங்களை நன்றாக கட்டுப்படுத்தி வைத்துக் கொண்டவன், அதாவது சம்யமம் பண்ணியவன், புலனடக்கம் மிகுந்தவன். புலனடக்கம் மிகுந்தவன் இங்க எதுக்கு சொல்றார்? படிக்க வந்திருக்கும் போதே பேசிக் குவாலிபிகேஷன்லயே சமதமம் உபரமா சகிய இதுல எல்லாம் வந்துடுறது. அது
திதிக்ஷா ஸ்ரத்தா அங்கேயே வந்துடுறது. அந்த ஸ்ரத்தாவை இங்கேயும் ஒரு தடவை சொல்ற. இப்ப இந்த சம்யதேந்திரியங்கிறது என்ன அப்படின்னு, இந்த புலனடக்கம்ங்கிறது எந்த நேரத்துல வேணும் அப்படின்னு சொன்னா, குரு ஒரு விஷயத்த சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய புலன்கள் தன் பாட்டுக்கு எங்கேயோ போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் அந்த கிளாஸ்ல என்ன கவனிக்கணுமோ அதை கவனிக்காம போயிட்டேன்னா என்னால அதை கிரகிச்சுக்க முடியாது. சோ எப்பெல்லாம் நான் கிளாஸ் கேட்கிறேனோ அப்பெல்லாம் எனக்கு இந்திரியங்கள் எனக்கு ஒத்துழைக்கும். அதுக்கு நான் இந்திரியங்களை தொடர்ந்து எப்பொழுதுமே வெளியில போக விடாம நான் பழக்கி வச்சிருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அது இல்லாம என்னால கிளாஸ உட்கார்ந்து பொறுமையா கேட்கவே முடியாது. அப்ப சம்யதேந்திரியக அப்படின்னு சொன்னது என்ன? அந்த புலனடக்கம் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு சொன்னா, நான் பொறுமையா உட்கார்ந்து கிளாஸ் கேட்கறதுக்கு எனக்கு இந்த இந்திரிய அடக்கம், புலனடக்கம் அப்படிங்கிறது தேவையா இருக்கு. உரனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து நீத்தார் பெருமையில சொன்னார். இந்த 5 இந்திரியங்கள் இருக்கே, அத ஒரு யானை அங்குசத்தை வைத்துக்கொண்டு அவன் எப்படி அடக்குறானோ அந்த மாதிரி வலிமை, இந்திரியங்களை ஜெயிக்கக்கூடிய அந்த வலிமை என்ற அந்த குணத்தினால அவன் அதை அடக்கி வச்சிருந்தாத்தான் அவன்தான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து. மேல போனாக்க அவர்களுக்கு வரன்னா என்ன இதுல ஸ்வர்கலோகத்துல அவர்களுக்கு அவன்தான் வித்து அப்படின்னு சொல்லிட்டு அதான் அங்க அங்க அவனுக்கு அங்க ஒரு நல்ல பிளேஸ் கிடைக்கிறது. இப்போ இந்த இந்த இந்திரியங்களை ஜெயிக்கிறது அப்படிங்கிறது இதுவுமே கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் தான். இன்னைக்கு ஜெயிச்ச மாதிரி தோணும், நாளைக்கு நமக்கு ஏதோ வேற மாதிரி மூடு இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்? தொடர்ந்து இந்த இந்திரியங்களுக்கு இந்த கட்டுப்பாடு அப்படிங்கிறத விரும்பி நாமளே கொடுத்து கொண்டே இருக்கணும். இந்திரிய சிந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷவ் வியவஸ்திதவ் தயோர்ன வசமாகச்சே தவ் ஹ்யஸ்ய பரிபந்தினவ். நிறைய தடவை இதை நான் கோட் பண்றேன், ஏன்னா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனாலதான், ஏன்னா இதுதான் இந்த இந்திரியங்களை கட்டுப்படுத்த யாரால முடியலையோ அவன் தான் குறிக்கோளில் தவறியவன ஆகிறான். அதனால நமக்கு சம்யதேந்திரியங்கிறது இப்ப இந்த இடமெல்லாம் என்னத்துக்கு இந்த விஷயங்கள்லாம் சொல்லிருக்கு அப்படின்னு சொன்னா, குருமுகமாக உட்கார்ந்து படிக்கும் பொழுது அந்த ஞானத்தை பெறுவதற்கு அவனுக்கு வேண்டிய முக்கியமான தகுதிகள் என்ன, பரிப்பிரஷ்னேன சேவையாங்கிறதெல்லாம் இருந்தாலும் அதுக்கப்புறம் அவன் குரு சிஷ்யனை அக்செப்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா ஞானத்தை பெறக்கூடிய அந்த டிராவல்ல முக்கியமானது என்னன்னா, குறிக்கோளில் அவனுக்கு ஒரு உறுதி வேண்டும். தத்பரக ஸ்ரத்தாவான், ஸ்ரத்தை அவனுக்கு முக்கியமாக இருக்கணும். அதுக்கப்புறம் சம்யதேந்திரியகனா இந்திரியங்களை நன்றாக கட்டுப்படுத்தி அவன் வைக்கும். அப்படி இருந்ததுன்னா அவனுக்கு ஸ்ரத்தாவான் லபதே, அவனுக்கு கிடைக்கிறது. எது கிடைக்கிறது? பெறுகிறான். எதை பெறுகிறான்? ஞானத்தை பெறுகிறான். ஞானம், சரி எனக்கு ஞானம் எல்லாம் கிடைச்சுடுத்தோ, அப்புறம் நான் என்ன கிடைக்கும்? ஞானத்தினால எனக்கு என்ன பயன்? அப்படி இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் நான், பொறுமையா நான் இவ்வளவு நாள் உட்கார்ந்து குருவோட உட்கார்ந்து நானும் படிச்சு நானும் இந்த ஞானத்தை அடைந்திருக்கிறேன். எனக்கு என்ன கிடைக்கும்னா பிரத்யக்ஷமா பலன் கிடைக்கும். என்ன? அவனுக்கு பராம் சாந்தி, அங்கேயே போட்டுடுற மேலான அமைதியை. என்ன மேலான அமைதி? இந்த பயம்ங்கிறது கிடையாது. சம்சாரத்துல இருக்கக்கூடிய பயம்ங்கிறது கிடையாது. எனக்கு மீண்டும் மீண்டும் பிறவி ஏற்படுமோ, இந்த பிறவியிலேயே அப்புறமா என்ன ஏற்படுமோ, நேத்திக்கு ஒண்ணு நடந்ததே அது எனக்கு அஃபெக்ட் ஆகுமோ, என்னோட பாஸ் என்ன வேலையை விட்டு அனுப்பிச்சுடுவாரோ, ஒரு பயமும் கிடையாது. பயம்ங்கிறதே சுத்தமா இருக்காது. திருத்தீயாத்மை பயம் பவதி அப்படின்னு சொல்லியிருக்கு வேதத்தில். இன்னொன்னு ஒரு விஷயம் இருந்தா தானப்பா அவனு பயம்னு ஒண்ணு வரத்துக்கு. இருக்கிறது ஒண்ணு, அதுதான் நானுன்னு தெரிஞ்சாச்சு. அதைத்தான் குரு எனக்கு சொல்லி கொடுத்துட்டார். அப்புறம் எனக்கு பயம்ங்கிறதே வீத ராக பய குரோதக ஸ்திததீஹி முனிருச்சியதே. நம்ம பார்த்திருக்கோம், சித பிரஜ்ய லட்சணத்துல பார்த்தோம், இங்கேயே கூட பார்த்தோம், 4வது அத்தியாயத்தையே கூட அந்த விஷயத்த பார்த்தோம். அப்போ இப்ப இத பயம்ங்கிறது இருக்காது. பயம் மட்டும் இல்லாம இருந்தா பத்தாது, பந்தம்ங்கிறது இருக்காது. பந்தம் தான் பெரிய ப்ராப்ளமே நமக்கு. சாதாரண சமயங்கள்ல இந்த பந்தம் எனக்கு இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு வெளிச்சத்துக்கே வராது. ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் எனக்கு அந்த பந்தத்தை காமிச்சு கொடுத்து, நான் நார்மல் ருட்டீன்ல அந்த பந்தம் வராது. எல்லாம் நல்லா போய்கொண்டு இருக்கிற போது எனக்கு ஒருத்தர் மேல இருக்கிற அட்டாச்மெண்ட் ஒரு அஃபெக்ஷன் ஏதாவது இருக்கு அப்படின்னு சொன்னா அது டெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போதுதான் நான் எப்படி அதை ஹேண்டில் பண்றேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். யாராவது என்கிட்ட பேசவே மாட்டேன்னு சொல்லும் பொழுதோ, அல்லது என்கிட்ட மூஞ்சியை முடிச்சுன்னு போகும் பொழுதோ, அல்லது என்னை விட்டே போகும் பொழுதோ, இல்ல உலகத்தை விட்டே போகும் பொழுதோ, அப்ப நான் எப்படி அதை ஹேண்டில் பண்றேன்? அதானே டெஸ்டிங் சிச்சுவேஷன். அந்த பந்தம் அப்படிங்கிறதோட வீரியம் எப்ப தெரியும்னா அப்பதான் தெரியும்.
அப்ப அந்த சமயம் வரைக்கும் காத்து கொண்டிருந்து அந்த நேரத்துல நாம டெஸ்ட் எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்க முடியாது. இந்த ஞானமானது எனக்கு என்ன கொடுக்கறதுன்னா, அந்த டெஸ்டிங் சிச்சுவேஷன்ல கூட பராம் சாந்தி, மேலான ஒரு மன அமைதியை கொடுக்கிறது. அப்ப அதுக்காக நீங்க வெளியில எல்லாம் வந்து யாராவது இது பண்ணினாங்கன்னா ரியாக்டே பண்ண வேண்டாமா? இந்த முன்னாடியே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், சொல்லியிருக்கேனான்னு தெரியல. 3 மனசு சொல்லுவார் சுவாமிஜி. ஒண்ணு அடி மனசு, இன்னொன்னு நடு மனசு, இன்னொன்னு மேல் மனசு. இந்த மேல் மனசுல நாம எப்பவுமே உலக விவகாரங்களுக்காக இருக்கணும். உலக விவகாரங்கள்ல வந்து உன் பேர் என்னன்னு கேட்டா, நான் இப்போ தூய உணர்வு, நான் எங்கும் நீக்கமர நிறைந்த பரம்பொருள் அப்படிலாம் சொல்லி கொண்டிருக்க முடியாது. நான் இப்ப என்ன உங்க ஆதார் கார்டை கொடுங்க அப்படின்னு சொன்ன ஆதார் கார்டே கிடையாது அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படிலாம் கிடையாது. இது என்ன நான் விவகாரத்துல எனக்கு என்ன உண்டோ அது எல்லாமே உண்டு. அது எல்லாத்தோடையும் தான் நான் டீல் பண்ணணும். அப்படித்தான் என்னுடைய பேச்சு, மொழி, என்னுடைய நடை, உடை, பாவனைகள் எல்லாம் அப்படித்தான் இருக்கணும். அது மேல் மனசுல இருக்கக்கூடிய விவகாரங்கள். நடு மனசுல சுவாமிஜி சொல்வார், நடு மனசுல என்ன எப்படி நீ இருக்கணும்னா, நான் ஒரு ஜீவன்னு புரிஞ்சுக்கோ. நான் ஒரு ஜீவன் என்பதை உணர்ந்து எனக்கு பாப புண்ணியங்கள் உண்டு. நான் இங்கு இந்த இந்த உடலை பெற்றிருப்பதே, மனித உடலை பெற்றிருப்பதே புண்ணியவசத்தினால் தான் நான் பெற்றிருக்கிறேன். ஆகையால் இந்த உடலோடு நான் செய்யும் அனைத்து காரியங்களும் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணமாக நான் காரியங்கள் செய்ய வேண்டும்னு அந்த நிஷ்காம கர்மத்தை நான் முறையாக செய்வதற்கு எனக்கு ஜீவ புத்தியானது வேணும். அப்ப நான் என்னுடைய ரிலிஜியஸ் டியூட்டிஸ், என்னோட சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் நான் ஒழுங்கா பண்ணணும். எந்த விதமான தவறும் இல்லாமல் பாப புண்ணியங்களுக்கு அஞ்சித்தான் நான் காரியம் பண்ணணும். அடி மனசுல நான் தூய உணர்வு. இந்த மேல் மனசோ இல்ல நடு மனசோ விவகாரம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது கூட அடிமனசு எப்பொழுதும் நான் தூய உணர்வு, நான் தூய உணர்வு, எனக்கு வளர்ச்சியும் இல்லை, தேய்மானமும் இல்லை, எங்கும் நீர்க்கமர நிறைந்திருக்கிற ஏக்கமாக இருக்கக்கூடிய பரபிரம்மம் நானே அப்படிங்கிற எண்ணமானது சதா இருந்து கொண்டிருக்கணும். அப்படி இருந்து கொண்டு இருக்கிறது தான் அந்த பராம் சாந்தி. அப்ப அந்த சாந்தியை யாராலையும் பிடுங்கவே முடியாது. யாரும் வந்து நம்ம கிட்ட இருந்து அதை ஸ்டீல் பண்ணிட்டு போக முடியாது. அது எப்பப்பா கிடைக்கும் அப்படின்னு, எப்போ ஞானம் உனக்கு குருவிடமிருந்து கொடுக்கப்படுகிறதோ அதை நீ ஸ்ரத்தையுடன், குறிக்கோளில் உறுதியுடன், இந்திரிய நிகிரகத்துடன் அதை பெறுகிறாயோ அப்பொழுது உனக்கு கிடைக்கும். இதெல்லாம் வந்து இது கண்டிஷன்ஸா இருக்கு. இப்ப இந்த கண்டிஷன்ஸ் பூரா நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணுங்கிறத நாமளும் புரிஞ்சுக்கணும். அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம். அக்ஞஸ்ச்ச்ரத்ததானஸ்ச சம்சயாத்மா வினஷ்யதி நாயம் லோகோஸ்தி ந பரோ ந சுகம் சம்சயாத்மனஹ. இங்க எதிர்மறையில அதே விஷயத்த சொல்ற, ஞான மகிமா அப்படிங்கிறத எதிர்மறையில சொல்ற. நம்ம 3வது அத்தியாயத்துல பார்த்தோம். ஏமே மதமிதம் நித்தியம் அனுதிஷ்டந்தி மானவாக ஸ்ரத்தாவந்தோ அனசூயந்தோ முச்சியந்தே சர்வ கில்பிஷை. அங்கேயும் ஸ்ரத்தா அப்படிங்கறத சொல்லியிருக்க. அனசூயந்தக அதுக்கு அடுத்த ஸ்லோகத்திலேயே சொல்லுவர், ஏத்வேத தப்ய சூயந்தக நானுதிஷ்டந்தி மேமதம் சர்வஜான விமூடான்ஸ்தான் வித்தி நஷ்டான் அச்சேதசக அப்படின்னு சொன்னார் இல்லையா? அது ஒரே விஷயத்தையே ஒரு தடவை பாசிட்டிவா சொல்லிட்டு அடுத்த தடவை நெகட்டிவா சொல்றதுங்கிறது ஒரு ஸ்டைல். அப்படி சொன்னா என்ன அப்படின்னா, நமக்கு அந்த விஷயத்துல இன்னும் கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் வரும். எதெல்லாம் வேணும் அப்படிங்கிறதுல சீரியஸ்னஸ் வரும். நான் முன்னாடியே சொன்னேன், ஸ்ரத்தையத்தான் ரொம்ப இது பண்ணியிருக்காரு, இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த விவேக சூடாமணி ஸ்லோகம் கூட சொன்னேன் இல்லையா? அது அந்த லாஸ்ட் இது என்னன்னா, யயா வஸ்தூப லப்யதே அப்படின்னு அது முடியும். அதாவது சாஸ்திரஸ்ய குரு வாக்கியஸ்ய சத்திய புத்தி அவதாரணா சா ஸ்ரத்தா கதிதிஹி சத்பிஹி யயா வஸ்தூப லப்யதே. இப்பதான் ஞாபகத்துக்கு வந்து, அப்போ சா ஸ்ரத்தா கதிதிஹி சத்பிஹி அப்படின்னு சொல்ற. சத்பிஹின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, சாதுக்கள் இதைத்தான் ஸ்ரத்தை என்று சொல்கிறார்கள். அதை சொல்றதுக்கு தான் நான் மெயினா அந்த ஸ்லோகத்தை எடுத்துட்டேன். நான் சொல்றேங்கிறது இல்லப்பா, இது வந்து சாதுக்கள் இப்படி சொல்கிறார்கள்னு ஆச்சாரியரே சொல்ற. அங்க எங்கன்னா இந்த விவேக சூடாமணி ஸ்ரத்தைங்கிறத விவரிக்கிற போது அது குரு சாஸ்திர வாக்கியத்துல இருக்கக்கூடிய ஸ்ரத்தா. அத இது பண்றதுக்காக சொன்னேன்.
இப்ப வந்து இதுல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கலாம். இதுல 3 விஷயத்த சொல்றாரு. அக்ஞக அக்ஞக அப்படின்னு சொன்னா அறிவற்றவன் அப்படின்னு அர்த்தம். ஞகன்னு சொன்னாலே அறிவுன்னு அர்த்தம். இங்க அக்ஞகன்னு சொன்னா அறிவற்றவன். அஸ்ரத்த தானக ச. அஸ்ரத்த தானக அப்படின்னா ஸ்ரத்தை இல்லாதவன். சம்சயாத்மா சந்தேகத்துடன் இருப்பவன். வினஷ்யதி அழிந்து போகிறான். சம்ச சம்சயாத்மனக சந்தேகப்படுபவனுக்கு அயம் லோகக ந இந்த லோகமும் இல்லை. ந பர பரக மேல் லோகமும் இல்லை. ந சுகம் இன்பமும் இல்லை. இப்ப என்னென்னலாம் இதுல இதுல வந்து முதல் ஸ்லோகத்துல என்ன சொன்னார்? அவன் வந்து ஸ்ரத்தையோட நன்றாக இந்திரியங்களை எல்லாம் அவன் சங்கமம் பண்ணிக்கொண்டு அவன் குருமுகமாக அதை படித்து அந்த குறிக்கோளில் உறுதியாக இருந்தான் என்று சொன்னால் அவனுக்கு நிச்சயமாக அந்த ஞானத்தினுடைய பலனானது அச்சிரேன அதிகச்சதிங்கிறத சொன்னார். உடனடியாக கிடைக்கும். இங்க என்ன சொல்றாருன்னா, அவன் புத்தி இல்லாதவனாக இருக்கிறான், அறிவற்றவனாக இருக்கிறான். இங்க அறிவற்றவன்கிறத எதுக்கு சொல்றாருன்னா, குறிக்கோள் இல்லாதவன் தான் அறிவற்றவன். நினைச்சபடி போறது. நமக்கு என்ன நினைக்கிறோமோ அது நம்ம டக்குன்னு ஒரு சத்சங்கமா உள்ள நுழைஞ்சிடுறது. நல்லவனாவே சொல்றேன், நான் கெட்டவனா சொல்லல, நல்லவனாவே சொல்றேன். அங்க போறான், அப்புறம் அதுக்கு போறான், அப்புறம் அடுத்துக்கு போறான். அப்படி ஒரு மார்க்கெட் மாதிரி எல்லாத்தையும் போய் போய் பார்த்து கொண்டு எதுலையுமே திருப்தி இல்லாம இங்க சொல்றதையும் கேட்பான், அங்க சொல்றதையும் கேட்பான். ஊர் பூரா அவன் வந்து அவனுடைய இது இருக்கும், அவனுடைய பிரசன்ஸ் இருக்கும். ஆனா அவனுக்கு அதனால எந்த பிரயோஜனமுமே இருக்காது. அவன் தான் அக்ஞகன். அவனுக்கு புரியல, அவனுக்கு எதை பண்றது. ஒரு குறிக்கோள்ல வந்து இருக்கணுமா இல்லையா? குறிக்கோள் இல்லாமல் அப்படியே அலைபாயக்கூடிய மனதோடு இருக்கக்கூடியவன் அவன் தான் அறிவற்றவனாக இருக்கிறான். அடுத்தது ஸ்ரத்தை இல்லை அவனுக்கு. குரு என்ன சொல்றார், அவர் என்ன சொல்றாரோ அதை நம்ம கேட்கணும் அப்படிங்கிற இன்னொரு வார்த்தம் அக்ஞகங்கிறதுக்கு இன்னொரு வியாக்கியானம் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, தேகாத்ம புத்தி இருக்கக்கூடியவன். எப்ப பார்த்தாலும் அவன் வந்து மெட்டீரியல் பிளஷர்ஸ் மட்டும்தான் அவனால வந்து புரிஞ்சுக்க முடியும். அவனுக்கு கண்ணால பார்க்கறது, அனுபவிக்கிறது அதுதான் உண்மைன்னு அவன் நினைக்கிறான். அவனுக்கு வந்து அதை தாண்டி திங்க் பண்றதுக்கு கூட முடியல. அப்படி இருக்கக்கூடியவன் அக்ஞக அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்புறம் அஸ்ரத்த தானக அப்படின்னு சொன்னா, இந்த குரு சாஸ்திர வாக்கியத்துல இப்பதான் நான் சொன்னேன் ஸ்ரத்தைங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரத்தையினுடைய விஷயங்களை விளக்கினேன். அது இல்ல அவனுக்கு. ஆமா, அவர் கிடக்குறாரு, அவர் என்னத்தையாவது படிச்சுட்டு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. அதெல்லாம் நாம வந்து கேட்க முடியுமா? இது எல்லாமே நீங்க ஒரு வேர்ல்ட்லி லைஃப்கே போட்டு பாருங்க. ஒழுங்கா ஸ்ரத்தையா குரு சொன்னதைப்படி ஸ்கூல்ல படிச்சான்னா அவனோட மார்க் என்ன, அவனோட லைஃப் எப்படி இருக்கு? ஒண்ணுமே பண்ணாம படிக்காம குரு அவரையே வந்து கிண்டல் பண்ணிட்டு, மாஸ்டரையே கிண்டல் பண்ணிட்டு இருக்கிற பசங்களோட லைஃப் எப்படி இருக்கு? லைஃப் ஜென்ரலா இந்த வேர்ல்டு லைஃப்கே அது அவ்வளவு மட்டமா போகும்போது இது அத்தியாத்மமான விஷயம் இல்லையா? என்னை பத்தி படிக்கிற விஷயம் இல்லையா? இங்க வந்து அவனுக்கு ஸ்ரத்தை இல்லை. அவனுக்கு ஸ்ரத்தைங்கிறது பல விஷயங்கள்ல இல்லை. ஈவன் பாவ புண்ணியத்துல கூட அவனுக்கு ஸ்ரத்தை கிடையாது. எந்த விஷயத்திலயுமே அவனுக்கு ஜீவன் நான் ஜீவன்கிற எண்ணம் இருந்தா தான் முதல்ல பாவ புண்ணியத்துல அவனுக்கு ஸ்ரத்தை இருக்கும். நான் பாவ புண்ணியத்தை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டேன். எனக்கு மனசு பண்றதை தான் நான் கேட்பேன். ஐ சி ஒன்லி மை மைண்ட். இப்படி எல்லாம் பேசுறவாக்கிட்ட ஒரு 10 அடி தள்ளி நிக்கணும். அவர்கிட்ட போய் நம்ம வந்து அனாவசியமா வாயவே கொடுக்க கூடாது. பெரியப்பா நீ அப்படியே இரு, எப்போ உனக்கு பகவான் கொடுக்குறாரோ அப்ப கொடுக்கட்டும். நான் எதுக்கு பகவானோட ரோல் எல்லாம் எடுத்துக்கணும்? வேற இல்லையா என்ன? கொடுத்ததே ஒரு ஜென்மா, அந்த ஒரு ஜென்மால நான் வந்து என்ன கடையை தருதான் முக்கியம்னு ஓடி போயிடணும் நம்ம. அப்படிதான் நம்மளுக்கு, அதுதான் நம்மளுக்கு நல்லது. அப்ப அந்த ஸ்ரத்தை இல்லை அப்படிங்கிற எல்லா இடத்துலயும் ஸ்ரத்தை கிடையாது. இந்த ஜீவன்கிற இடத்துல அந்த லோக்கஸ் இருந்த அப்படியும் ஸ்ரத்தை கிடையாது. இல்ல நான் பிரம்மன்கிறத அறிவதற்காக குரு கிட்ட போய் உட்காந்தா குரு சொல்றதையும் எனக்கு மண்டை அதுல உள்ள போக முடியல என்னால. அவர் என்ன சொல்றாரோ, அவருக்கு எதுக்காக இது பண்றார், அவர் எதுக்காக இந்த கிளாஸ் எல்லாம் நடத்துறார், இந்த கிளாஸ் நடத்துறதுனால அவருக்கு என்ன லாபம், இப்படி எல்லாம் யோசிச்சு கொண்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க. ஸ்ரத்தை குருவிடமும் குரு சொல்லக்கூடிய சாஸ்திர வாக்கியங்களிடமும் ஸ்ரத்தைன்னு நான் சொன்னேன் முன்னாடி. அதுல அவனுக்கு ஸ்ரத்தை அந்த நான் இதை வந்து நம்பவே இல்லை. அப்படி நம்பாத போது அப்ப என்ன ஆகும் அவனுக்கு? சம்சயாத்மா. எப்ப பாரு டவுட்ஃபுல் பர்சனா இருக்கான், டவுட் மாஸ்டரா இருக்கான். நீங்க நம்ம வீட்லயே யாரையாவது ஏதாவது வேலை செய்ய சொல்லிட்டு பின்னாடியே போய் நின்னோம்னா அந்த வேலை நடக்காது. எதுலையுமே டவுட்ஸ் ஜாஸ்தி இருந்தது அப்படின்னு சொன்னா நம்மளால அந்த விஷயத்த பண்ண முடியாது. அந்த ஞானத்தை பெறுவது அப்படிங்கிற முக்கியமான இந்த இடத்துல எனக்கு எப்ப பாரு வந்து அவர் சரியா சொல்றாரோ, அவருக்கு இந்த லாங்குவேஜ் புரியறதோ, அவர் ஒழுங்கா படிச்சிருக்காரோ, அவரோட குருட்ட அவர் என்ன எப்படி படிச்சாரோ, இப்படின்னு நான் உட்காந்து வெரிஃபிகேஷன் மோட்லயே இருந்து கொண்டே இருந்தேன்னா நான் எப்படி வந்து அந்த குரு கிட்ட ஸ்ரத்தையோட அந்த விஷயத்த படிக்க முடியும்? இல்ல நான் ஒரு பாஷ்யத்தை எடுத்து படிக்கிறேன்,
குரு சொல்லி கொடுத்த விஷயத்த படிக்கிறேன் அப்படின்னா கூட, இவர் எழுதினவர் எப்படிப்பட்டவரோன்னு உட்காந்து யோசிச்சு கொண்டிருந்தேன்னாக்க நான் எப்படி அதை படிக்கிறது? சம்சயம் அப்படிங்கிறதுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு. சம்சயம் அப்பனா நமக்கு என்ன தோணும்? என்னங்க இப்படி சொல்றீங்க? டவுட் வந்தா கேட்க வேண்டாமா? இப்ப அர்ஜுனனே கேட்டிருக்கான். அர்ஜுனன் வந்து நிறைய விஷயத்துல டவுட் கேட்டிருக்கான். அதனாலதானே கிருஷ்ணர் இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்காரு. அதுதான் முன்னாடியே சொன்னேன். டவுட் கேட்கணும். எதுல கேட்கணும்னா, என்ன பாடம் நடந்திருக்கோ அதுலதான் டவுட் கேட்கணும். நமக்கு என்னெல்லாம் தோன்றதோ அதெல்லாம் டவுட்டா கொண்டு வந்து கேட்கக்கூடாது. அப்படி கேட்டோம்னா யாருக்குமே பிரயோஜனம் கிடையாது. குருவுக்கும் பிரயோஜனம் இல்லை, சிஷியனுக்கும் பிரயோஜனம் இல்லை. அதனால அப்ப ஏன் ஏன் இந்த வார்த்தை சொல்ற சுவாமிஜி? ஏன் வந்து பாடம் நடத்தினதுல டவுட் கேளுன்னு ஏன் சொல்றாரு அப்படின்னு? அப்பதானே நீ பாடத்துக்கு படிச்சிருப்ப. ஹோம் ஒர்க்னு ஒண்ணு இருக்கு. நம்ம எல்லாருக்கும் அது உண்டு. அது பண்ணணும். நம்ம படிச்சாச்சு அப்படின்னா உட்காந்து அந்த ஹோம் ஒர்க்கை பண்ணி நம்ம இதை என்னென்னலாம் படிச்சிருக்கோமோ அந்த விஷயத்தெல்லாம் நமக்கு புரியுறதா அப்படின்னு பார்த்து அதை நம்மளால வந்து நோட்ஸ் எடுத்து படிக்க முடியறதா அப்படின்னு பார்த்து ஒவ்வொரு வார்த்தையும் நல்லா மனசுல உள்ள போயிடுதா, இதெல்லாம் எக்ஸசைஸ். ஆஸ் அ ஸ்டூடெண்ட் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் கட்டாயம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமும் புரியலன்னா இந்த வினஷ்யத்துக்கு என்ன அர்த்தம்னு அப்புறமா கேட்பேன். சரி, இப்ப இந்த வினஷ்யத்துக்கு என்ன அர்த்தம்னா அழிந்து போகிறான் அப்படிங்கிறது. இங்க அழிந்து போகிறான், விமூட ஆத்மா அப்படின்னு அங்க சொன்னார். இங்க அழிந்து போகிறான் அப்படின்னு சொல்றாரு. அழிந்து போகிறான்னா என்ன அர்த்தம்? அப்ப என்ன சாபம் கொடுக்குறாரா கிருஷ்ணர்? இதெல்லாம் பண்ணலன்னா உனக்கு வந்து இதுவா போயிடுவேன். இப்படி இல்லை. அழியறது எது? நம்ம அதை பார்க்கணும். நான் எதுக்காக இங்க வந்தேன்? என்னுடைய கோல் என்ன? என்னுடைய புருஷார்த்தம் என்ன? நான் முக்தியை அடைவதற்காகத்தானே நான் இங்கு வந்தேன். அந்த முக்திங்கிற அந்த புருஷார்த்தத்தை நான் அடைய முடியாதே. அப்ப என்னுடைய இந்த பிறவி வேஸ்ட் ஆயிட்டேன். அதுதான் அழிந்து போறேன். எனக்கு பிறவி வேஸ்டா போயிடுது. அப்ப நான் என்ன பண்றேன்? நான் யாருங்கிறது தெரிஞ்சுக்கலங்கிறதுனால மீண்டும் ஒரு தடவை நான் இந்த உலகத்திற்கு வந்தாகணும். எனக்கு எப்ப கொடுப்பாரோ தெரியாது பகவான். இதே மாதிரி மனுஷ ஜென்மா, இதே மாதிரி நல்ல அப்பா அம்மா, இதே மாதிரி நல்ல வாதாவரணம், இதே மாதிரி சூழ்நிலை, இதே மாதிரி சத்சங்கம், இதே மாதிரி குரு எப்ப கிடைக்குமோ தெரியலையே. அது ஏதாவது கேரண்டி கொடுத்தாரா என்ன? 84 லட்சம் யோனிக்குள்ள ஒரு யோனிக்குள்ளேயும் எத்தனை லட்சம் வருஷம் போட்டிருக்காரோ தெரியாதே. இத்தனை இருக்கு. அதனால இந்த 7 கடல் மழை அளவிடும் அரிது எனது இடர் பிறவி அவதாரம்னு யாரு? அருணகிரிநாத். 7 கடல் மணலை கூட அளந்துடலாமப்பா. என்னுடைய பிறவியோட அவதாரத்தை நான் எப்படி அளப்பேன்? அப்படி நான் எவ்வளவோ பிறவிகளுக்கு அப்புறம் இப்ப கிடைச்சிருக்குப்பா இந்த பிறவி. அவருக்கே அப்படி சொல்லிருக்காரு. நமக்கெல்லாம் என்ன? அதனால இந்த வினஷ்யத்தின்னு சொன்னா ஐ எம் லூசிங் அண்ட் குட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுதான் அழிவு. பர்பஸ் ஆஃப் லைஃப் போயிடுறது. அதுதான் அழிவு. அப்ப என்ன பண்ணணும் நானு? அப்ப இதுல இருந்து எனக்கு என்ன தெரியுது? இது எல்லாமே நெகட்டிவா தான் இருக்கு. நான் அறிவற்றவனாக இருந்தால், ஸ்ரத்தை இல்லாதவனாக இருந்தால், சந்தேகத்துடன் இருந்தால் நான் அழிந்து போவேன். அந்த அழிந்து போவான்னு இருக்கு. நான் இப்படி சொல்றேன். அவ்வளவு. இப்படி இருந்தா அழிந்து போவான் அப்படின்னு. சம்சயாத்மனக சந்தேகப்படுபவனுக்கு இந்த லோகத்துல சந்தோஷம் இருக்காது. டவுட் மாஸ்டருக்கு எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? எல்லாத்துக்கும் அவனுக்கு டவுட் இருக்கும். சாதாரண பின்னு ஊசியிலேருந்து ஆரம்பிச்சு அவனுக்கு பெரிய பிரம்மன் வரைக்கும் எல்லா விஷயத்திலையும் நமக்கு அவனுக்கு டவுட் இருந்து கொண்டே தான் இருக்கும். அப்ப அவனுக்கு எப்படி இந்த லோகத்துல வந்து சந்தோஷம் இருக்கும், நிம்மதி இருக்கும், அமைதி இருக்கும்? இருக்காது. அது எவிடென்ட், நமக்கு புரியுது. அங்கேயும் கிடைக்காதுங்கிறாரே. அங்க பரத்திலையும் சுகம் இல்லைங்கிறாரே. ஏன் அப்படின்னா ஸ்ரத்த இல்லையே. ஸ்ரத்த இருந்ததுன்னா அவன் நான் ஜீவன் அட்லீஸ்ட் நினைப்பான். ஜீவன் நினைச்சா அட்லீஸ்ட் அவனுடைய ரிலிஜியஸ் ஒர்க்காவது ஒழுங்கா பண்ணுவானே. ஏதோ புண்ணிய காரியங்களாவது பண்ணி புண்ணியத்தை சம்பாதிச்சுப்பான்னா அதுவும் கிடையாது. ஏன்னா அறிவு கிடையாது. அறிவு இல்லாததுனால மானுஷ ஜென்மத்தினுடைய அந்த துர்லப தன்மை அவனுக்கு தெரியாததுனால, இது கிடைக்கிறதுக்கு அரிதுங்கிறது அவனுக்கு புரியாததுனால, அந்த அறிவே அவனுக்கு இல்லாததுனால, குறிக்கோளே இல்லாததுனால அவன் என்ன பண்றான்? ஸ்ரத்தை இல்லாதவனாக இருக்கிறான். அதனால அவனுக்கு பரசுகமும் கிடையாது. சரி, அப்ப அவனுக்கு இன்பம் இருக்குமா? ஏதாவது இன்பம்னு ஒண்ணு வாழ்க்கையில இருக்குமாண்ணா? இன்பம்ங்கிறதே எப்பவுமே கிடையாது. இங்கேயும் கிடையாது, அங்கேயும் கிடையாது, அவனுக்கு முக்தியும் கிடையாது. அப்புறம் எப்படி அவன் நிலைத்த இன்பத்தை அவன் அடைய முடியும்? அதனால முன்னாடி சொன்ன ஸ்லோகத்துக்கு நீ முயற்சி பண்ணணும் அப்படின்னு. ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் தத்பர சம்யதேந்திரிய ஞானம் லப்துவா பராம் சாந்திம். அத இங்க நாம புரிஞ்சுக்கணும். இத சொல்றதன் மூலமா என்ன சொல்றாருன்னா, ஸ்ரத்தை வேணும், குறிக்கோளில் உறுதி வேண்டும், குறிக்கோளில் லட்சியத்தில் நமக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். நம்ம என்ன லட்சியம் இருக்கு நமக்கு அப்படிங்கிறதுல ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும், போக்கஸ் இருக்கணும். சம்யதேந்திரியங்கிறத எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஐ மஸ்ட் பி ஃபோக்கஸ் டு வாட் ஐ எம் டூயிங். அது இல்லைன்னா என்னால படிக்கவே முடியாது. இதுதான் இங்க ரொம்ப முக்கியம். படிப்பு தான் இங்க முக்கியம்னா படிக்கிறதுக்கு வேண்டியது மூணு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்தது யோக இதை படிச்சுடுறேன்.
யோக சந்யஸ்த கர்மாணம் ஞான சஞ்சின்ன சம்சயம் ஆத்மவந்தம் ந கர்மாணி ந நிபத்னந்தி தனஞ்சய. ஹே தனஞ்சய, ஆத்மவந்தம், ஆத்மவந்தம் அப்படின்னு சொன்னா உறுதியானவன் அர்த்தம். இங்க இங்க இந்த இதெல்லாம் இல்லாம, இந்த குறைகள்லாம் இல்லாம உறுதியானவனாக, அப்ரமத்தக அப்படின்னு ஒரு வார்த்தை போடுற சுவாமி. அப்ரமத்தம் அப்படின்னா அவனுக்கு விழிப்புணர்வோடு அவன் இருக்கிறான், எப்பொழுதும் அவேரா இருக்கான், தான் என்ன பண்றோம் அப்படிங்கிறதுல அவேரா இருக்கான். இன்னைக்கு இன்னும் ஒரு ஸ்லோகம் தான் இருக்கு, நம்ம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி முடிச்சுடலாமா? இந்த அத்தியாயத்தை முடிச்சுடலாமா நம்ம? உங்களுக்கு ஓகேவா? ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னு முடிச்சுடலாம். அப்ரமத்தம் அப்படின்னு சொன்னா விழிப்புணர்வுடன் அவன் இருக்கிறான் அப்படின்னு. அப்போ ஆத்மவந்தம், ஆத்மவந்தம்னா உறுதியானவனாக, விழிப்புணர்வுடனாக, விழிப்புணர்வுடன் உள்ளவனாக, ஞான சஞ்சின்ன சம்சயம். ஞான சஞ்சின்ன சம்சயம் அப்படின்னா கர்ம ஞான யோகம் அப்படிங்கிற, கர்மயோகம் ஞான யோகம் போன்ற இந்த யோகங்களினுடைய அறிவினால் என்னுடைய ஐயங்களை எல்லாம் நீக்கிக் கொண்டு. இப்பதானே சம்சய ஆத்மா வினஷ்யதி சொன்னார். இவன் சம்சயாத்மாவாக இல்லாமல் இருப்பதற்கு ஞானத்தின் மூலமாக அவன் அந்த சம்சயங்களை போக்கிக் கொண்டவனாக இருக்கணும்னா அந்த கர்ம யோகம் ஞான யோகம் ரெண்டு ஞானமும் அவனுக்கு இருக்கணும். அதை பத்தி சொல்றேன் நான். அப்ப யோக சந்யஸ்த கர்மாணம், யோக சந்யஸ்த கர்மாணம், ஞானத்தினால செயலை துறந்தவனாக அவன் இருக்க வேண்டும். கர்மாணி ந நிபத்தியந்தே, இதெல்லாம் பண்ணினா அவனுக்கு கர்மமானது ந நிபத்தியந்தே, அவன் செயல்கள் அவனை தடை செய்வதில்லை அப்படின்னு சொல்ற. அதாவது எப்ப செயல் என்னை பந்தப்படுத்தாது, இதான் இங்க கேள்வி. நான் ஞானத்தை புரிந்து கொள்கிறேன், ஸ்ரத்தையோடு நான் படிக்கிறேன், குறிக்கோள்லாம் எனக்கு கரெக்டா இருக்கு, போக்கஸும் கரெக்டா இருக்கு, எனக்கு உடனே பராம் சாந்தியும் கிடைக்கும் அப்படிங்கிறீங்க. இப்ப இந்த கர்ம பந்தம் அப்படிங்கிறது எனக்கு எப்ப போகும்? அது ஒரு கொஸ்டின் தொக்கின்னு நிக்கிறது இல்லையா? அதுக்கு பகவான் இங்க ஆன்சர் பண்றார். என்ன ஆன்சர் பண்றார் அப்படின்னா, நீ எப்படி இருக்கணும்ப்பா, அந்த கர்ம பந்தமானது உனக்கு போகணும்னா நீ எப்படி இருக்கணும்? குறிக்கோளில் உறுதியுடையவனாக இருக்கணும், எப்பொழுதும் அவேரா இருக்கணும். யாராவது வருவாங்க நமக்குன்னு, கிளாஸ் ரெக்கார்டிங் போடுறாங்கல்ல, கேட்டுக்கலாம் வாங்க, சும்மா வாங்க இன்னைக்கு வந்து, அப்புறம் இன்னைக்கு என்ன கிடைக்காது, நம்ம போயிட்டு வந்துருக்கோம் வாங்க அப்படின்னு கூட்டு போயிடுவாங்க. அவேர்னஸ் நமக்கு தான் இருக்கணும். யாராவது கூப்பிட்டாங்கன்னா, அதுக்காக யார் கூப்பிட்டாலும் போகாதீங்க, எல்லாரும் கிளாஸ்லயே உட்காந்துருங்க அப்படி சொல்ல. நான் அப்படி சொன்னாலும் நம்ம யாராலையும் முடியாது, அது எனக்கு தெரியும். எனக்கு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் எனக்கு புரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கேன். பட் நான் கொடுக்குற எக்ஸாம்பிள வசதியா கொடுக்கணும்னு நினைக்கிறதுக்காக அதை கொடுக்குறேன், அவ்வளவுதான். மற்றபடி வேற ஒண்ணுமே இல்லை. ஏன்னா குறிக்கோளில் நமக்கு, இது கூட விட்டுருங்க, கிளாஸுக்கு வரேன் அப்படிங்கிற விஷயத்த கூட நீங்க ரெக்கார்டிங் இருக்குங்கிறது. இன்னைக்கு பாராயணம் ஒரு அத்தியாயம் பண்ணணும், 24 ஹவர்ஸ்ல எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் கிடைக்காதா? யோசிச்சு பாருங்க. என்னைக்காவது நாம அதை தவற விட்டோம்னா நமக்கே நாம கேள்வி கேட்கணும், அப்படி எப்படி நீ அப்பிரமத்தமா இருப்ப? நீ அப்படி எப்படி நீ வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லாம இருப்ப? உனக்கு குறிக்கோள் தெரியறது இல்ல, நீ உனக்கு 10 நிமிஷம் உனக்காக கொடுக்க முடியாதா அப்படின்னு கண்ணாடியை பார்த்து எனக்கே நானே 4 திட்டு திட்டிக்கணும். ஏன்னா அந்த விழிப்புணர்வு எனக்கு இல்லாத காரணத்தினாலதான் அன்னைக்கு பூரா மற்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் வந்து அட் த டைம் பெட் டைம்க்கு வரும்போது தான் யோசிக்கிறேன், இன்னைக்கு நான் விட்டுட்டேன், ஐ ஹவ் ஃபர்காட்டன் டு ஸ்டடி அப்படின்னு நான் அப்போ யோசிக்கிறேன். நான் என்ன வேணா வேலை இருக்கட்டும், எனக்கு 10 நிமிஷமாவது கீதை படிக்கிறதுக்கு நேரம் கிடைக்காம போகாதுங்கிற உறுதி எனக்கு தான் இருக்கணும். அதுதான் ஆத்மவந்தம், அதுதான் அப்ரமத்தம். அப்படி புரிஞ்சுக்கோ நமக்கு. ஏன்னா கிளாஸ்ல சொன்னா கூட நிறைய பேர் கஷ்டமா இருக்கும், நம்ம வேணும்னு லீவ் போடலையே, ஆனா அவங்க அதையே சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு. அப்படி சொல்றது என்னோட நோக்கம். பட் சாதனைன்னு வரும் பொழுது கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், இந்த சாதனையில கொஞ்சம் கூட சணங்கவே கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஞான சஞ்சின்ன சம்சயம், இந்த கர்ம யோகம்ங்கிறத எப்படி பண்ணணும் பகவான் சொல்லி கொடுத்திருக்கார், எப்படி பண்ணணுங்கிறத. ஞான யோகம்ங்கிறது என்ன, ஞானம் என்பது என்ன? 2வது அத்தியாயத்துல 12-25 வரைக்கும் ஃபுல்லா ஞானத்தை பத்தி ஆத்ம லட்சணங்கள் பூரா சொல்லி கொடுத்தாச்சு. இந்த அத்தியாயத்துல கர்மணி அகர்மணி எப்பசியத்துன்னு அந்த கர்மத்தில் அகர்மம் அகர்மத்தில் கர்மம் அப்படிங்கறத ரெண்டையும் எப்படி அட் எ டைம் ஹேண்டில் பண்றதுங்கிற விஷயத்தையும் சொல்லி கொடுத்தாச்சு. அந்த அறிவோட யோக சந்யஸ்த கர்மானம், நீ எப்படி வந்து நீ கர்மாவை சந்நியாசம் பண்ண முடியும், நீ எப்படி வந்து செயலை துறப்பாய் அப்படின்னா
ஞானபூர்வகமாக நான் செயலை துறக்க வேண்டும். பூர்வகமாக செயலை துறப்பது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த செயல் என்பது என்னுடைய செயலில் உள்ள பலன் என்பது என்னுடைய லிஸ்ட்லயே கிடையாது. பலன் அப்படிங்கிறது செயலுக்கு தானா வரும். எதுல எனக்கு குறிக்கோள் என்பதே கிடையாது. நான் செயல் புரிபவனே அல்ல. செயல் புரிவது இந்த உடல் மனம் புத்தி தான். நான் சாட்சியாக அந்த செயல்களை பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்ற அந்த அறிவினால இந்த செயல்ல இருக்கிற கர்த்திருவ புத்தியை துறக்கிறது. அதுதான் செயலை துறப்பு. நான் செயல் புரிகிறேன், அந்த அகங்காரம் அப்படிங்கிறத நம்ம துறக்கிறோம். அதுதான் அந்த கர்த்திருவ புத்தியை துறக்கிறது. இதே 4வது அத்தியாயத்துல நீங்க எடுங்கோ 14வது ஸ்லோகத்தை முதல்ல பாருங்க. 14வது ஸ்லோகத்துல என்ன சொல்றார் பகவான்? இந்த வார்த்தைகளோட இதுக்காக சொல்றேன். இது எப்ப நான் நிபத்னந்தின்னு சொல்றாரு இல்லையா, அதோட ஈக்குவல் மீனிங் பாக்கிறதுக்காக உங்களுக்கு அதை சொல்றேன். நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம பலே ஸ்பிருகாக இதிமாம் யோபி ஜானாதி கர்மபிர் நசபத்தியதே. எனக்கு கர்ம பலன்கள் ஒட்டுவதில்லை, கர்ம பலனில் எனக்கு இச்சை இல்லை. இதை யார் ஒருவன் நன்றாக தெரிந்து கொள்கிறானோ அவனுக்கு கர்ம பந்தம் என்பது கிடையாது. இது ஒரு இடத்துல சொல்லியிருக்காரா? திரும்ப 22ல பாருங்க. 22 எதிர்ச்சா லாப சந்துஷ்டக துவந்த்வாதீதோ விமத்சரஹ சமசித்தாவ சித்தௌச்ச கிருத்வாபிட நிபத்தியதே. என்ன கிடைக்கிறதோ அதை குவெஸ்சன் பண்ணாம அதை அனுபவித்துக் கொண்டிரு. எதை எதிர்ச்சா லாப சந்துஷ்டக அனுபவித்துக் கொண்டிருப்பது மட்டுமல்ல, அதுல சந்தோஷப்பட்டுப்போ. துவந்த்வாதீதோ விமத்சரஹ இருமைகளை கடந்து விடு, விமத்சரனாக இரு. அதாவது மத்சரம் ஜெலஸ் அப்படிங்கிறது இருக்காது. பகையோ அல்லது பொறாமையோ கொள்ளாதவனாக இருப்பாயா. சமசித்தாவ சித்தௌச்சோ வெற்றியோ தோல்வியோ எதுவாக இருந்தாலும் சரி அதை சமமாக பார்க்கக்கூடிய ஒரு மனதைக்குள் அப்படி நீ பண்ணனா கிருத்வாபி ந நிபத்தியதே. நீ என்ன செயல் புரிந்தாலும் அப்பா அது உன்னை பந்தப்படுத்துவதில்லை. இதெல்லாம் இங்கேயே சொன்ன விஷயம். இந்த நிபத்னந்திங்கிறது இங்கேயும் திரும்பவும் சொல்றேன். நீ எப்படி கர்மா பண்ணினா உனக்கு நான் நிபத்னந்தி. இந்த யோக சந்நியஸ்த கர்மானுங்கிறதுக்கு தான் இந்த சாப்டர்ல இருக்கிற 14, 22 ரெண்டையும் ரெஃபரன்ஸ் போட்டுக்கோங்கன்னு சொல்லு. அப்பதான் நமக்கு புரியும். யோக சந்நியஸ்த கர்மானம்னா என்னது? நான் எந்த விதமான இருமை உணர்ச்சிகளுக்கும் இடம் கொடுக்காமல், விருப்பு வெறுப்புக்கே இடம் கொடுக்காமல் கொடுத்த பணியை நியத்தம் குரு கர்மத்துவம் அப்படின்னு சொன்னாரா இல்லையா, அந்த பணியை நான் ஒழுங்கா செய்து கொண்டே வர வேண்டும். அதுல எனக்கு எந்த விதமான பலன் நாட்டமும் இல்லை. அப்படி அந்த ஒரு அறிவோட இன்னும் கொஞ்சம் கூட சொல்ல போனா, நான் சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறேன். இந்த செயல் புரிவது உடல் மனம் புத்தி மாத்திரம்தான். இதற்கும் எனக்கும் யாதொரு சம்பந்தமும் கிடையாதுன்னு அதுல இருந்து விலகி இருந்து ஒரு சீரியல் பாக்குற மாதிரி லைஃப பார்க்க கத்துண்டியான கர்மமானது உனக்கு பந்தப்படுத்துவது கிடையாது. இங்க ஒரு இன்னொரு சூக்ஷ்மமான விஷயம் இருக்கு. என்னன்னா, இப்ப கர்மயோகத்தினால செயலின் பலனை துறக்கிறார்கள் அப்படின்னு சொல்றோம். கர்மயோகியா இருக்கிறவன் செயலுடைய பலனை துறக்கிறான் அப்படின்னு. அந்த செயலின் பலனை துறக்கிறானே அவன் ஞானியா அஜ்ஞானியா? நான் கேட்கறது கர்ம யோகத்தை பண்ணக்கூடியவன். எப்ப வரைக்கும் அவன் கர்மயோகியா இருக்கானோ, நானே ஆன்சரும் சொல்ல போறேன். எப்ப வரைக்கும் அவன் கர்மயோகியா இருக்கிறானோ, ஞான யோகத்துக்குள்ள இன்னும் வரலையோ, அப்ப வரைக்கும் அவன் அஜ்ஞானிதான். அந்த செயலின் பலனை துறந்து அவன் உள்ள தூய்மையோடு குருமுகமாக சாஸ்திரத்தை படித்து நன்றாக சாஸ்திர ஞானத்தை பெற்று அதன் மூலமாக அதன் பிறகு அவன் செயலை துறக்கிறான் இல்லையா, கர்த்திருவ புத்தியை துறக்கிறான் இல்லையா, அப்பதான் அவன் ஞானியாரான். 2 விஷயம் இருக்கு. நான் செயலை எனக்கு பலனில் நாட்டமே இல்லாமல் இருந்தால் மட்டும் போதுமா? அப்பனா இந்த 2வது அத்தியாயம் 47வது ஸ்லோகம் 48வது ஸ்லோகத்தோடய முடிச்சிருக்கலாம் பகவான். இங்க அதுக்கு மேல ஏன் வந்தார் அப்படின்னா, இவன் செயல் புரியணும். ஆனா எப்படி செயல் புரியணும்னா, ஞானத்தோட இவன் செயலை புரியணும். எந்த ஆங்கிள் ஞானத்தோடு நான் செயல் புரியவில்லை என்ற அறிவோடு அவன் செயல் புரியணும். கொஞ்சம் இந்த இடம் கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். ஏன்னா இது எப்படி நம்ம கர்மணி அகர்ம எஃபஸ்டேட் அகர்மணிச்ச கர்மயக சொன்னமோ அதே மாதிரிதான் இங்கேயும் நீங்க புரிஞ்சுக்கணும் அந்த விஷயத்த. செயல் புரிவது என்பது உடல் மனம் புத்தி தான், நான் அல்ல அப்படிங்கிறத ஞானத்தினால நாம அதை நன்றாக புரிந்து கொள்ளணும். நான் யாருங்கிற ஞானத்தினால இந்த இடத்துல எனக்கு சந்தேகமே இல்லாம அந்த விஷயத்தை நான் புரிஞ்சு கொள்கிறேன். அப்படி புரிந்து கொண்டேன் என்றால் எனக்கு இந்த கர்த்திருவம்ங்கிறது போறது.
நான் எதையும் பண்றது கிடையாது, பண்ண வைக்கிறதும் கிடையாது. கிம் காத்தயதி ஹந்திகம்னு கேட்டார் 2வது அத்தியாயம். ஆத்மாக்கு என்னப்பா வேலை? அது யாரை கொல்ல போறது, யாரை கொல்விக்க போறது? ஒண்ணும் பண்ணாது. அதுதான் நான். அப்ப நான் அகர்த்தா, நான் அபோக்தா அப்படிங்கிறத அந்த அந்த லட்சணங்கள்ல நம்மளுக்கு நிறைய தெளிவு இருக்கணும். அதனாலதான் சொன்னேன், 2வது அத்தியாயம் 12லேருந்து 25 தினப்படி பாராயணத்துக்கு வச்சுக்கோங்க. ஸ்திதப்பிரஜ்ஞ லட்சணம் கட்டாயமா பாராயணத்துக்கு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம். இதெல்லாம் எப்போ உள்ள போய் உரம் போடுற மாதிரி இருந்து கொண்டே இருந்ததுன்னா யாருக்கும் ப்ரூவ் பண்ண வேண்டாம். உங்களுக்கே வர சுச்சுவேஷன்ல உங்களுக்கே வரக்கூடிய அந்த எண்ண மாற்றங்கள் உங்களுக்கே தெரிய போகுது. அதனாலதான் அவர் சொல்லிட்டாரு அச்சிரேனாதி கச்சத்தின்னு. அச்சிரேனாதி கச்சத்திங்கிறத யார் உணரணும்? நீங்க யோசிச்சு பாருங்க. இது ரொம்ப டெக்னிக்கல் பாயிண்ட் இந்த விஷயம். இது யார் தெரிஞ்சுக்க முடியும்? உடனே கிடைக்கிறதுங்கிறத யார் தெரிஞ்சுக்க முடியும்? செகண்ட் பர்சனால அதை புரிஞ்சுக்க முடியுமா? புரியாது. இங்கே இருக்கிற நமக்கே தான் புரியும். அப்ப நமக்கு புரியணும் அப்படின்னு சொன்னா அப்ப நமக்குள்ள அந்த ஞானமானது உள்ள உக்காந்துருக்கணும் எப்ப பார்த்தாலும். அதுதான் அங்க ரொம்ப முக்கியமான விஷயம். இங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். உறுதியான மனம் இருக்கணும், சாஸ்திர ஞானம் பலமாக இருக்கணும். அப்பொழுதுதான் நமக்கு வீடு பேரு என்பது சித்திக்கும். வீடு பேருங்கிறது தான் பந்தத்திலிருந்து விடுதலை. அடுத்த ஸ்லோகத்துக்கும் பார்த்துக்கணும். தஸ்மாத் அஜ்ஞான சம்பூதம் ஹிருத்ஸ்தம் ஞானாசினாத்மனஹ சித்வைனம் சம்சயம் யோகம் ஆத்திஷ்டோத்திஷ்ட பாரத. ஹே பாரத, தஸ்மாத் இங்கதான் முடிக்கிறார். ஆகவே அப்படின்னு, எனவே ஆகவே அப்படின்னு முடிக்கிறார். அஜ்ஞான சம்பூதம், ஆகையால் அறியாமையில் இருந்து உதித்ததும், சம்பூதம்னா உதித்தது என்று அர்த்தம். ஹிருத்ஸ்தம், ஹிருத்ஸ்தம்னா மனதில் குடிகொண்டதுமான, ஆத்மனக ஆத்மாவை பற்றிய, ஏனம் இந்த, சம்சயம் சந்தேகத்தை, ஞான அசினா ஞான வாளால், சித்வா வெட்டிவிடு, யோகம் கர்ம யோகத்தை, அத்திஷ்ட பின்பற்று, உத்திஷ்ட எழுந்திரு. நீ என்ன பண்ணணும்? உத்திஷ்ட பாரத நிறைய இடத்துல சொல்லிட்ட. முன்னாடி எல்லாம் அந்த 2வது அத்தியாயத்துல இது சொல்லும் பொழுதெல்லாம், ஆத்ம லட்சணம் சொல்லும் பொழுதெல்லாம் நீ எழுந்து எழுந்து போராடு போராடு போராடுன்னு நிறைய அவர் தூண்டி தூண்டி விட்டுட்ட. இப்ப என்ன சொல்ற? நீ இது நேரம் வரைக்கும் உனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, ஆத்ம விஷயத்துல ஒரு சந்தேகம் இருந்தது. அது எதனால உண்டாகுது அப்படின்னு சொன்னா, அது உனக்கு அறியாமையினால உதித்தது. நீ இது வரைக்கும் புரிஞ்சுக்கல, தெரியாம இருந்தது, அதனால உனக்கு உண்டானது. அது எங்க? உன்னுடைய மனசுல இருந்தது. ஆத்மாவை பற்றிய இந்த சந்தேகங்கள்லாம் உனக்கு மனசுல இருந்தது. இங்க எங்க சந்தேகம் கேட்டார் அவர்? பரம் ஜென்ம விவஸ்வதகன்னு அவரோட ஜென்மத்தை பத்தி தானே கேட்டார். நமக்கு வரணும் இல்ல? இங்க இந்த சந்தேகம் அப்படிங்கிற, இந்த சம்சயம், இந்த சந்தேகம், ஏனம் சம்சயம்ங்கிற, அதுக்கு எங்க கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொன்னா, 3வது அத்தியாயத்துல இவன் கேட்கிறான், அர்ஜுனன் என்ன கேட்கிறான்? அத கேன பிரயுக்தோயம் பாபம் சரதி பூருஷக அனிச்சன்னப்பி வாஷ்ணேய பலாதிவ நியோஜித. அந்த சந்தேகம், அந்த சந்தேகத்துக்கு காமயேஷ குரோதயேஷன்னு ஆரம்பிச்ச பகவான் அங்கேயே அதை ஏவம் புத்தே பரம் புத்வா சம்ஸ்தப்யாத்மானம் ஆத்மனோன்னு அங்கேயே முடிச்சுட்டார்ன்ற மாதிரி இருந்தாலும் முடிக்கல. ஏன்னா இந்த அத்தியாயத்துல பகவானே தான் ஆரம்பிக்கிறார். இதனோட கண்டினியூவேஷனா தான் இந்த கர்ம யோகத்தை பின்பற்றித்தான் இந்த இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவானகம் அவ்யயம்ங்கிறத, இந்த கர்ம யோகத்தை பற்றிய, இந்த கர்மத்தையும் அகர்மத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற யோகத்தை பற்றித்தான் நான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னு இங்க இவர் ஆரம்பிக்கிறார். நடுவுல அவன் அர்ஜுனன் கேட்ட ஒரே ஒரு கேள்வி இவனுடைய ஜென்ம ரகசியத்தை மாத்திரம்தான். இங்க பகவான் எதை ரெஃபர் பண்றாருன்னா, ஆத்மாவை பற்றிய இந்த சந்தேகத்தைன்னு ரெஃபர் பண்றார். இந்த ஆத்மாவை பற்றிய சந்தேகம் இந்த அத்தியாயத்துல கேட்கல, கனெக்ஷன் ப்ரீவியஸ் அத்தியாயத்துல இருக்கு. ரொம்ப சீரியஸா படிக்கிறவர்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எங்க இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது, அதுக்காக வேண்டி நான் சொன்னேன். இதை எப்படி நான் நீக்கிறது? இந்த சந்தேகத்தை ஞானம் என்கிற வாடை கொண்டு நீ நீக்குது. அந்த சந்தேகத்தை நீ கட் பண்ணு. ஞானாசின் ஆத்மனக அப்படின்னு. சித்வானா அதை வெட்டி விடு அப்படின்னு அர்த்தம். எந்தை மெய்ஞான வாழ் கொடுத்தான் தோழி அப்படின்பர் தாயுமானவர்.
நான் வந்த வரவை மறந்து மிக்க மாதர் பொன் மயக்கத்தில் ஆழ்ந்தேன். இந்த மயக்கம் தீர எந்தை மெய் ஞான வாழ் கொடுத்தான் தோழி அப்படின்னு. அந்த மயக்கம் போகணும்னா, அந்த டெலியூஷன் போகணும்னா, இந்த மெய்ஞானம் என்ற அறிவு என்ற வாளை கொண்டுத்தான் அதை நான் போக்க வேண்டும் அப்படின்னு. அதனால இந்த இதுல வந்து இதுலேருந்து இந்த 3வது அத்தியாயத்துல அர்ஜுனன் கேட்ட கேள்வியிலிருந்து அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்? ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணக அப்படின்னு சொன்னார். எந்த இடத்துல? அர்ஜுனன் அந்த கேள்வி கேட்டதுக்கு முன்னாடி, அத கேன பிரயுக்தோயம்க்கு முன்னாடி அவர் சொன்னது என்ன? ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணக பரதர்மோ பயாவக ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயக. அதெல்லாம் வந்து ஏன் அதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா, உன்னுடைய கர்மத்தை, உனக்கு அடிக்கப்பட்ட டியூட்டிய நீ பண்ணணும். அதுதான் உனக்கு ஸ்ரேயஸை கொடுக்கும். அதை எப்படி பண்ணணும்? அதுதான் இப்ப 4வது அத்தியாயம் பூரா நம்ம படிச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, என்ன பண்ணி இந்த இந்த பந்தம் அப்படிங்கிறது எனக்கு போகணும். எனக்கு இந்த பந்தமானது என்னை இந்த சம்சாரத்தினோட மறுபடியும் மறுபடியும் இந்த பிறவி சுழற்சியில என்னை ஈடுபடக்கூடிய இந்த பந்தமானது எனக்கு போகணும்னா, நான் வேலை செய்யும் பொழுது எந்த ஆட்டிடியூட்ல வேலை செய்யணுங்கிறது தெரியலன்னா என்னால பண்ண முடியாது. எல்லாருக்கும் சந்நியாசம் அப்படிங்கிறது வாய்க்காது. அதுக்கு எல்லாருக்கும் வந்து தகுதியும் ஏற்படாது. அதனாலதான் கிருஷ்ணர் சொல்றார், பிராக்டிக்கலா நம்ம எல்லாரும் லைஃபை லீட் பண்ணணும்னா எந்த ஆட்டிடியூட்ல இந்த லைஃபை லீட் பண்ணணும்? ஞானத்தோடு கூட. ஆனா இந்த கர்மத்தின் பலனானது ஒட்டாமல் ஞானம் நமக்கு நன்றாக பலப்பட்டு முக்தியை அடைய வேண்டும், பராம் சாந்தி நமக்கு அடைய வேண்டும்னா அதற்கு இந்த ஞானம் என்கிற வாளால நீ என்ன பண்ற? உன்னுடைய சந்தேகத்தை வெட்டி வீழ்த்தி விடு. இந்த இந்த ஆத்மாவுக்கு இந்த செயலின் பலனில் பற்று இருக்கிறது அப்படிங்கிற சந்தேகத்தை நீ வெட்டி வீழ்த்து விடு. அதுக்கு பலனில் பற்று கிடையாது. ஆத்மா என்பது செயலுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. இதுதான் இத்தனை நேரமா நம்ம படிச்சிருக்கிற விஷயம் முக்கியமா. அப்ப இந்த ஞானம் தான் நமக்கு ரொம்ப பலப்படணும் அப்படிங்கிறது இருக்கு. அதனால முன்னாடியே சொன்னார், 2வது அத்தியாயத்திலேயே சொன்னார், அதோவா பிராப்சியசி ஸ்வர்க்கம் ஜித்வாவா போக்ஷிசே மகீம் அப்படிங்கிற இடத்துல ஆரம்பிச்சு எல்லா இடத்துலயும் அவர் என்ன சொல்றாருன்னா, நீ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கவலைப்படாத, நீ இதுக்காக நீ வந்து சோர்ந்து போகாத, நீ உத்திஷ்ட, நீ எழுந்து சண்டைய போடு, நீ சண்டை போடுறதுல இது பண்ணாத, பேக் அடிக்காத அப்படின்னு ஒரு தடவையும் சொல்லி கொண்டு வருகிறார். அதனால இந்த இந்த இடத்துலயும் எப்படி முடிக்கிறார் அப்படின்னு சொன்னா, இந்த ஞானம் என்கிற வாளை வைத்துக்கொண்டு நீ உன்னுடைய சந்தேகங்களை எல்லாம் வெட்டி வீழ்த்தி நீ தொடர்ந்து போரிடுவதற்கு எழுந்திரு. சுவாமிஜி வேடிக்கையா சொல்லுவார். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இன்னும் அவன் தேர் தட்டுல இருந்து எழுந்துக்கவே இல்லைன்னு தெரியுது. உட்காண்டே இருக்கான் போல இருக்கு. அவன் உட்காண்டே தான் பாடம் கேட்டுட்டு இருக்கான். அவன் முதல்ல அவன் விசுஜ்ய சச்சரம் சாப்பம் அப்படின்னு சோக சம்விக்ன மானசகான்னு போட்டான் இல்லையா? அப்பவே போட்டதுதான் அதுல இருந்து இன்னும் எழுந்துக்கவே இல்லை அப்படின்னு. அது வேடிக்கையா சொல்லுவார். அதனால இந்த அளவுல நாம இன்னைக்கு இந்த வகுப்பை நம்ம முடிச்சுக்கலாம். மகாத்மியம் படிச்சுட்டு வகுப்பு எழுதலாம்.